அனைவருக்கும் என்னுடைய காலை, மாலை வணக்கங்கள். இது ஒரு உண்மையாவே வித்தியாசமான இனிய மாலை பொழுதா இருக்கு இங்க சென்னைய பொறுத்தவரைக்கும். ஏன்னா, அ பேசி சிரிக்க வச்சிரலாம். அந்த ஸ்லாப்ஸ்டிக் காமெடிங்கிற மாரி மேலயும் கீழயும் விழுந்து குதிச்சு, அப்படி கூட சிரிக்க வைக்கலாம். ஆனால் எழுதி சிரிக்க வைப்பது என்பது அவ்வளோ ஈஸியான வேலை கிடையாது. அப்படி எழுதி சிரிக்க வைக்கிறது அப்படிங்கிறது நம்முடைய பாரம்பரியமா பார்த்தோம்னா, நடனம், நாடோடி, அ தேவன் அவர்கள், திரு பாக்யம் ராமசாமி அவர்கள், அந் அ ஏ ஜே.எஸ். ராகவன் போன்ற பல எழுத்தாளர்கள். அந்த வகை வரிசையில நம்முடைய நந்தகுமார் சுந்தரேசன் என்கிற நந்து சுந்து அவர்களும் வருகிறார்கள். ஏன்னா 3 வருஷம் மாமல்லன் டைம்ஸ்ல விடாம வாரம் வாரம் எழுதியிருந்தார் அப்படின்னாலே பார்க்கணும். அது வந்து காமெடி அப்படிங்கிறது ஒரு சீரியஸ் அஃபேர் அப்படிம்பா. காமெடி இஸ் a சீரியஸ் பிசினஸ். சீரியஸ் பிசினஸ் வித் ஒன்லி ஒன் பர்பஸ் டு மேக் பீப்புள் லாஃப் அப்படின்னு ஒரு கொட்டேஷன் உண்டு ஃபீல்ஸ். அதனால காமெடியா எழுதுறவங்க பார்த்தா ரொம்ப சீரியஸா இருப்பாங்க. அவங்க எழுதும்போது சிரிச்சிடுவோம். ஆனா அவங்க இட்ஸ் a சீரியஸ் மேட்டர். இட்ஸ் நாட் ஒருத்தையும் ஒரு மேட்டர் எடுத்து காமெடியா எழுதுறது அவ்வளவு ஈஸி கிடையாது. அவரே நிறைய சொல்லிட்டார். அவர் பத்தி திரு நந்தகுமார் அவர்கள் டெக்ஸ்டைல் அதுல நிபுணரா இருந்தாங்க. ஒர்க் பண்ணிட்டு முதல்ல எழுதி இருந்துட்டு அப்புறம் ஒரு 40 வருஷம் எழுதவே இல்லை. திருப்பி ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்புறம் திருப்பி செகண்ட் இன்னிங்ஸ் அதுக்குள்ள ஒரு 400 500 ஸ்டோரிஸ் எழுதிட்டார். மோஸ்ட் ஆஃப் த ஸ்டோரிஸ் வந்து நகைச்சுவையான கதைகள் தான். ஆனா சீரியஸ் கதைகளும் எழுதியிருக்காரு. அவரோட கதை ஒண்ணா ஒரு ஸ்டோரி வந்து அன்னதானம் பண்ணுவா. அங்க வந்து எல்லாம் போட்டோ எடுத்துட்டு இருப்பார். அது வந்து நம்ம பண்ற தானத்தை வந்து நீங்களா செல்ஃபி எடுத்துக்கிற மாதிரி போட்டோ எடுத்து அதை விளம்பரம் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு சீரியஸான ஒரு கதை ஒண்ணு படிச்சிருக்கேன் அவரு. அது மாதிரி சீரியஸான கதைகள், சீரியஸான கதை போட்டிகள்லாம் நிறைய பரிசுகள் வாங்கியிருக்கேன். அவரை நான் முதல்ல சந்தித்தது கல்கி அ க கல்கி இல்ல கலைமகள் பரிசுல வந்து அவருக்கும் எனக்கும் ஒரே சமயத்துல ஒரே வருஷம் அ கதைக்கான பரிசு கிடைத்தது. அப்பதான் நான் ஃபர்ஸ்ட் வந்து நந்து சுந்தர் அவர்களை பார்த்தேன். அ அவர் வந்து குமுதத்துல வந்து வார வாரம் மிஸ்டர் எக்ஸ் அப்படின்னு ஒரு கேரக்டரை கிரியேட் பண்ணி ஒரு 80 சிறுகதைகள் எழுதியிருக்காரு. ரொம்ப ஹிலேரியஸா இருக்கும். பாக்யம் ராமசாமி சொல்ற மாதிரி நகைச்சுவைங்கிறது துணுக்கு மாதிரி இல்லாம அதுல ஒரு மெசேஜ் சொல்லணும் அப்படிம்பார். ஒரு சின்ன ஒரு 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 ட்விஸ்ட் இருக்கணும் கடைசியில அப்படிம்பா. அதுக்கேத்த மாதிரி ஃபார் எக்ஸாம்பிள் ஹெல்மெட்னு ஒரு கதை எழுதியிருப்பார். ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ஹெல்மெட் வாங்க போவாங்க. அதை பத்தி பேசுறதுலாம் ரொம்ப காமெடியா இருந்துச்சு. அன்றாடம் நாம் பார்க்கின்ற விளம்பரங்கள், சில செய்திகள், நிகழ்ச்சிகள் அதெல்லாமே அவருடைய கதைகள்ல வந்து உரையாடல்களா வந்துரும். தல போற காரியம் இருக்கு. கடைக்கு போனோம் அப்படிம்பாங்க. என்ன ஹெல்மெட் வாங்க போனோம் அப்படிம்பாங்க. அந்த மாதிரிலாம் மிக சிறப்பாக நகைச்சுவையாக எழுதக்கூடியவர் நம்முடைய நந்து சுந்து அவர்கள். இன்றைக்கு அவர் எடுத்துக்கொண்டிருக்கிற டாபிக் அப்படிதான். விளையாட்டை பத்தி எப்படிலாம் சொல்ல போறோம் அப்படிங்கிறது ஒரு டாபிக் கொடுத்திருக்காங்க. அ எல்லோருமே நம்ம வந்து மிக ஆவலோடு காத்துக் கொண்டிருக்கிறோம். திரு நந்து சுந்து அவர்களை அழைக்கிறேன். அவருடைய நகைச்சுவை வா உரையாடல் உரையாடல மாரி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா, அவர் எனக்கு தெரிஞ்சு நான் அவர் பேசி கேட்டதில்ல மீட்டிங்ல. ரொம்ப பேச மாட்டார். கொஞ்சம் தான். அவருடைய நகைச்சுவை உரையை கேட்க அனைவரும் காத்துக் கொண்டிருக்கிறோம். திரு நந்து சுந்தர் அவர்களை மகிழ்ச்சியுடன் அழைக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். கேக்குதா? என்னை பத்தி கொஞ்சம் அளவுக்கு அதிகமாவே புகழ்ந்துட்டாரு டாக்டர் பாஸ்கரன். ஆஹ் ரொம்ப ரொம்ப நன்றி. இன்னைக்கு வந்து நான் எடுத்துக்கிட்ட டாபிக் என்ன பேசுறது அப்படின்னு நிறைய நேரம் யோசிச்சேன். சரி, காமெடியா ஏதாவது ஒரு டாபிக் இருந்தாதான் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி அப்புறம் நம்ம எல்லாருமே வந்து விளையாட்டுனா ரொம்ப பிடிக்கும். பர்டிகுலர்லி சைல்டுஹுட் டேஸ்ல இருந்து நம்ம வந்து விளையாட்டுக்கு தான் ப்ரியாரிட்டி, படிப்பெல்லாம் செகண்டரி அப்படின்னு தான் இருக்கும். அதாவது வந்து படிப்புல நம்ம ஏதாவது முன்னுக்கு வந்திருக்கோம், அதனால வந்து ஏதோ ஒரு நல்ல ஜாப் கிடைச்சு வந்திருக்கோம் அப்படின்னா இட்ஸ் ஆல் ஆக்சிடென்டல் ஆக்சுவலி. அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். ஏன்னா வந்து எந்த பையனையே வந்து போய் கேட்டா வந்து நீ என்னடா பண்ண போற அப்படின்னா நான் சூப்பரா படிக்கணும்னு அவனும் சொல்ல மாட்டான். அவனுடைய இமீடியட் ப்ரையாரிட்டி வந்து அன்னைக்கு கிரிக்கெட் விளையாடினா அதுல வந்து ஒரு 10 ரன் அடிக்கணும், 20 ரன் அடிக்கணும், ஏதாவது ஒரு போல்டு எடுக்கணும், 3 கேட்ச் விட்டா 2 கேட்ச் பிடிக்கணும் அப்படின்னு அவ்வளவுதான் கோல் இருக்கும். ஸோ வந்து அந்த விளையாட்டு லைஃப்ல வந்து மனுஷனுக்கு வந்து விளையாட்டு இல்லை அப்படின்னா வந்து அவ்வளவுதான். அவன் வந்து ஈவன் அந்த காலத்துல பார்த்தா கூட
விளையாட்டு, மகாபாரதம், ராமாயணம் எதை எடுத்தாலும் வந்து விளையாட்டு இல்லாம கண்டிப்பா இல்ல. விளையாட்டுல வந்து நிறைய இருக்குது. சின்ன சின்ன விளையாட்டு, பெரிய பெரிய விளையாட்டு அப்படின்னு. இப்ப நேத்துல இருந்து பெருசா வந்து ராக்கெட் விட்டு விளையாண்டுட்டு இருக்காங்க. அஹ் அது வந்து பெரிய லெவல் விளையாட்டு. அவங்களுக்கு வந்து அது விளையாடல அப்படின்னா அவங்கள மறந்துடுவாங்க. அதனால வந்து அவங்க வந்து பப்ளிக் ஃபிகரை சஸ்டெயின் ஆகிட்டே இருக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி லார்ஜ் ஸ்கேல் அப்படின்னா கான்டினென்டல் லெவல்ல வந்து விளையாடிட்டு இருக்கணும். ஸோ சும்மா கண்ட்ரிக்குள்ள விளையாட முடியாது. அதெல்லாம் கான்டினென்டல் லெவல்ல விளையாடணும், விளையாடிக்கிட்டு இருக்காங்க. அஹ் அது என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். இப்போ விளையாட்டு அப்படின்னா ஆதி காலத்துல இருந்தே இருக்கு. டேக் இந்த கேஸ் ஆஃப் மகாபாரதம். மகாபாரதம் பார்த்தீங்கன்னா கூட வந்து துரோணரை வந்து அர்ஜுன் அவங்க எல்லாம் மீட் பண்றதே வந்து முதல்ல பார்த்தீங்கன்னா அவங்க எல்லாம் பஞ்சபாண்டவர்கள்லாம் விளையாடுறப்போ பந்து வந்து கிணத்துக்குள்ள விழுந்துரும். கிணத்துக்குள்ள விழுந்தோடனே அதை எப்படி எடுக்கிறது அப்படின்னு ஒரு இஷ்யூ வர்றப்ப இவங்க வந்து ஐ திங்க் அர்ஜுன் நினைக்கிறேன், அப்பாவும் இருக்கலாம், அம்பு மேல ஒவ்வொரு அம்பா விட்டு விட்டு அதை ரோப் மாதிரி செஞ்சு அந்த பந்தை வெளியில எடுப்பாங்களாம். ஸோ துரோணர் அதை பார்த்துட்டு இம்ப்ரெஸ் ஆகி அப்படிதான் அவங்களுக்கு வந்து வில்லம்பெல்லாம் கத்து கொடுத்தாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. இது ராஜாஜி எழுதின மகாபாரதத்துல படிச்சது. கொஞ்சம் வந்து பிகாஸ் ஆஃப் மை ஏஜ் ஃபேக்டர் சிலதெல்லாம் தப்பு தப்பா இருக்கலாம், ஃபேக்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் இக்னோர் பண்ணிக்கிங்க. ஆஹ் மகாபாரதத்துல பாத்தீங்கன்னா அந்த விளையாட்டு தான் வினையானது. தர்மர் வந்து அவர் கொஞ்சம் இந்த சூதாட்டத்துல வந்து சபலிஸ்ட் அவரு. அந்த சகுனி வந்து அவருடைய வீக்னஸை புரிஞ்சுக்கிட்டு துரியோதனங்கிட்ட சொல்லி அவரை கூப்பிட்டு விளையாட வச்சு அதுல என்ன அப்படின்னா வந்து இந்த கிரிக்கெட்ல பாத்தீங்கன்னா ஆப்பனண்ட் விளையாடுறப்ப பிச்சு அவங்களுக்கு ஃபேவரபுளா இருக்கும். நம்ம விளையாடுறப்ப என்னென்னமோ வரும் பிச்சில். திடீர்னு பால் டர்ன் ஆகுதுரா அப்படிமா, பால் இஸ் நாட் கம்மிங் டு த பேட் அப்படிம்பாங்க. அங்க மகாபாரத்ல அதே தான் ஆச்சு. சகுனி விளையாடுறப்பெல்லாம் அவருக்கு பிச்சு ஃபேவரபுளா இருக்கும். நம்ம தர்மர் விளையாடுறப்ப மட்டும் எல்லாம் போச்சு. ஒன்னா கிளீன் போல்டு வரிசையா ஒவ்வொரு தம்பிவா வச்சு விளையாடுவாரு. எல்லாரும் கிளீன் போல்டு, கிளீன் போல்டு, கடைசியில அவரே போயிடுவார். அப்புறம் திரௌபதி வச்சு விளையாடுவார். அப்பதான் வந்து ஒரு பெரிய லீகல் பாயிண்ட் எல்லாம் வரும். டிஆர்எஸ்க்கு போவாங்க. இவரே போயிட்டாரு, தோத்து போயிட்டாரு. வாட் ரைட் ஹஸ் காட், திரௌபதி வச்சு இவர் எப்படி விளையாடினாரு, இவருக்கு எது ரைட்ஸ் இருக்குதா அப்படின்னு. அப்புறம் இப்ப இந்த இதுல டிவியில உட்காந்துட்டு ஸ்ரீகாந்த் அவங்க இவங்க எல்லாம் டிபேட் பண்றாங்கல்ல, அந்த மாதிரி அப்போ வந்து இந்த விதுரரு, பீஷ்மரு, துரோணருன்னு இந்த சலூனுக்கே போகாத சில சாமியார்கள் இருப்பாங்க. ஸோ அவங்க எல்லாம் வந்து டிஸ்கஸ் பண்ணி இவருக்கு ரைட்ஸ் இருக்குதா, அது இருக்குதா, இது இருக்குதா அதெல்லாம் பேசி கடைசியில வந்து ரைட்ஸ் இருக்குது, திரௌபதியை லூஸ் பண்ணதுதான் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருவாங்க. ஸோ அந்த விளையாட்டு வந்து அவ்வளவு வினையா போகும். பட் அந்த அவ்வளவு வினையா போனதுனால கடைசியில வந்து துஷ்டர்கள் எல்லாம் போனாங்க அப்படிங்கிற மாதிரி அதுல வந்து ஒரு ஜஸ்டிஃபிகேஷன் கொடுத்துருவாங்க. ஜஸ்டிஃபிகேஷன் கொடுத்து நம்மளெல்லாம் கன்சோல் பண்ணி விட்டுருவாங்க. இந்த தமிழ் இலக்கியம் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த காலத்திலேயே வந்து விளையாடி இருக்காங்க, சங்க காலத்துல விளையாடி இருக்காங்க அப்படின்னு இருக்கும். சங்க காலத்துல என்ன விளையாட்டு விளையாடினாங்க அப்படின்னு வந்து எழுதி டாக்டரேட் கூட வாங்குறவங்க எல்லாம் இருக்காங்க. ஏன்னா டாக்டரேட் வாங்குறதுக்கு வந்து ஏதாவது ஒரு சப்ஜெக்ட் வேணும் இல்ல. ஆஹ் சரி, சங்க காலத்துல யாழ் இப்படி வாசிச்சாங்க, அப்புறம் வந்து பாரி வந்து முல்லைக்கு எப்படி தேர் கொடுத்தாரு, இந்த மாதிரிலாம் வந்து இப்போ டாக்டரேட் வந்து கெமிஸ்ட்ரியில பிசிக்ஸ்ல பண்றது அப்படின்னா ஏதாவது ஆராய்ச்சி பண்ணி எழுதிடலாம். தமிழ் இலக்கியத்துல என்ன பண்ண முடியும்? அதனால ஒரு கேரக்டரை பத்தியும் அந்த காலத்துல என்ன நடந்தது இப்படிங்கிறத பத்தி தான் வந்து ஆராய்ச்சி பண்ணி ஏதாவது எழுதணும். ஸோ அந்த மாதிரி ஆராய்ச்சி அப்படின்னு எல்லாம் பார்த்தா அந்த காலத்துல என்ன பண்ணியிருக்காங்க,
அம்மானைன்னு ஏதோ விளையாடி இருக்காங்கன்னு நானும் சங்க இலக்கியத்துல எல்லாம் படிச்சிருக்கேன். இது அம்மானைனா என்னன்னு எம்மாம் பெரிய கேம்னு எல்லாம் எனக்கு சத்தியமா தெரியாது. ஏதோ அம்மானைனா அது வந்து இது சோழி வச்சு விளையாடி இருப்பாங்களா, இல்ல வந்து கட்டம் போட்டு விளையாடினாங்களா, ஒன்றும் தெரியல. அது ஏதாவது இந்த அம்மானையை வச்சு டாக்டரேட் பண்ண ஏதாவது அறிஞர்களை தான் கேட்கணும். அது எனக்கு தெரியல. ஆனா பூப்பந்து அப்படின்னு விளையாடி இருக்காங்க அப்படின்னு மட்டும் தெரியுது. இந்த பூவை வந்து ஏதோ உருண்டையா பண்ணி ஏதோ பண்ணியிருக்காங்க. இந்த வடிவேலு ஏதோ ஒரு படத்துல வந்து பூ மல்லிகைப்பூ உருண்டையா சுத்தி பஸ்ல ஜன்னல் வழியா தூக்கி உள்ள போட்டுருவாங்க. அந்த மாதிரி எவனோ போட்டிருப்பான். அதை வச்சு ஏதோ விளையாண்டுருக்காங்கன்னு தெரியுது. பூப்பந்து. அப்புறம் வந்து அந்த காலத்துல ஏதோ மல்லிகைப்பூ எல்லாம் விலை கம்மியா இருந்திருக்கும் போல இருக்கு. இப்ப இருக்கிற மாதிரி இந்த விலை வைத்தா பூப்பந்தாவது என்ன அது ஒண்ணும் கிடையாது. சும்மா கல்லை வச்சு விளையாடிட்டு இருக்க வேண்டியதுதான். ம். அப்புறம் வந்து இந்த பூப்பந்து வந்து எப்பவுமே வந்து இந்த இளவரசி தான் விளையாடுவாங்க. அப்புறம் இளவரசிகளுக்கு எப்பவுமே வந்து ஒரு 40 50 தோழிகள் இருப்பாங்க. 40 50 தோழிகளும் ஒரே கலர்ல தாவணி போட்டிருப்பாங்க. ஆஹ் அந்த தோழிகளுக்கு இருக்க வேண்டிய ஒரே ஒரு குவாலிஃபிகேஷன் வந்து கெக்க கெக்க கெக்கன்னு சிரிக்கணும். அந்த சிரிக்கிறது கரெக்டா ஈக்குவல் இன்டர்வல்ல வந்து சிரிக்கணும். ஓடி வரணும், கெக்க கெக்கன்னு சிரிக்கணும். அப்புறம் இளவரசி புல்லு மேல உட்காந்தா திருப்பி கெக்க கெக்கன்னு சிரிக்கணும். ஸோ எல்லா சினிமாலையும் இப்படிதான். அந்த தோழிகளுக்கு வந்து வசனம் வந்து கெக்க கெக்க தான், வேற ஒண்ணும் கிடையாது. இவங்க இந்த மாதிரி கெக்க கெக்க பண்ணிட்டு இருக்கிறப்பதான் நம்ம ஹீரோ வருவாரு. ஹீரோ வந்து என்ன பண்ணுவாரு, மானை தேடிட்டு வருவாரு. ஸோ அந்த மான் வந்து எப்பவுமே கரெக்டா வந்து இங்கதான் வரும். அது கரெக்டா அதுக்கு வந்து இது ஜிபிஎஸ் போட்டிருக்கோம். அது ஜிபிஎஸ் போட்டு கரெக்டா இந்த கெக்க கெக்க பண்ற இடத்துக்கு தான் அந்த மான் வரும். உடனே வந்து ஹீரோ மானை பிடிப்பாரு. ஹீரோவை சுத்தி தோழிகள் டான்ஸ் ஆடுவாங்க, இது ஆடுவாங்க. அந்த மாதிரிதான் ஏதோ அந்த காலத்துல வந்து விளையாட்டு போயிட்டு இருக்குது. அவ்வளவுதான். ஸோ இப்படியே போயிட்டு இருக்கும். அதுல எல்லாரும் செந்தமிழ்ல பேசுவாங்க. ஹீரோ வந்து பெண்ணே நீ யார் அப்படின்னாங்க. அது கொஞ்சம் கொஞ்சமா அந்த பேசி பேசி கடைசியில வந்து நாதா சுவாமின்னு அப்படியும் முடியும். இதுல ஒரே ஒரு பெக்குலியரா என்ன இருக்கும் அப்படின்னா, ஹீரோக்கு ஒரு ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருப்பாரு. அவரு காமெடியன்னு. அப்புறம் வந்து இந்த கெக்க கெக்கையில ஒரே ஒரு குள்ளமா ஒரு கெக்க கே ஒன்று இருக்கும். அதுதான் ஹீரோயினுக்கு தோழி. இந்த தோழனும் தோழியும் லவ் பண்ணுவாங்க. ஸோ இவங்க எல்லாம் வந்து செந்தமிழ்ல பேசுவாங்க, ஹீரோயின் ஹீரோயினும். இந்த காமெடியனுக்கு மட்டும் செந்தமிழ் வந்து நாட் அலவுடு. ஒருவேளை அவங்களுக்கு செந்தமிழ் தெரியாதா என்னன்னு தெரியாது. ரொம்ப சீப்பான தமிழ்ல தான் அவங்க பேசுவாங்க. என்ன வந்து இனியா போய்கினியா என்னாயா, அவ்வளவுதான். ஸோ வந்து காமெடியனுக்கு வாட்சது வந்து அவ்வளவுதான். இது வந்து ஆதி காலத்துல இருந்தது. அதுக்கப்புறம் எனக்கு நினைவு தெரிஞ்சு விளையாட்டு அப்படின்னா, தாத்தாக்கள் பாட்டுக்கள் காலத்துல வந்து ஏதோ அவங்க வந்து விளையாண்டுருக்காங்க. தாத்தாக்கள் பாட்டிகள் காலத்துல அப்படின்னா, குழந்தைங்க இருக்காங்கல்ல, கொஞ்சம் ஒரு மாதிரியா இருக்கலாம், தப்பா நினைக்காதீங்க. அந்த காலத்துல எல்லாம் குழந்தைகள் வந்து 5 6 வயசு வரைக்கும் பசங்களுக்கெல்லாம் ட்ரெஸ்ஸே கிடையாது. வீட்டுல வந்து தாத்தா பாட்டி எல்லாம் ஆச்சாரமா இருப்பாங்க. மேல பற்றக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பையனை அப்படியே விட்டுருவாங்க. அவன் பாட்டா அப்படியே தெரிஞ்சுக்கிட்டே இருப்பான் அவன் பாட்டா. அதான் இந்த மாதிரி இருக்கிறப்போ அந்த பையன் வந்து என்னைக்காவது டிராயர் போட்டுப்பான். அதுவும் யாருக்காவது அண்ணன் அது இதுன்னு சின்னதா போன டிராயரை போட்டுப்போம். போட்டுக்கிட்டு தெருவுல விளையாட போவோம். தெருவுல வந்து அந்த காலத்துல எலக்ட்ரிக் லைட்டு கிடையாது, ஒன்றும் கிடையாது. ஏதோ இருட்டுற வரைக்கும் ஏதோ ஒன்று விளையாடுவான். விளையாடிட்டு வீட்டுக்கு வந்துடுவான். அப்புறம் வந்து தாத்தா பாட்டி எல்லாம் சாப்பிட்டது போக மிச்சம் ஏதாவது இருக்கும், அதை தின்னுட்டு அவன் படுத்துருவான். ஆனா இந்த அவனுக்கு வந்து அந்த காலத்துல அவ்வளவுதான் விளையாட்டு. நானும் அப்படிதான் இருந்தேன். ஆஹ் இந்த பாட்டிங்க மட்டும் என்ன பண்ணுவாங்க, காத்தால சமைச்செல்லாம் முடிச்சிருவாங்க. அப்பெல்லாம் வந்து டிஃபன்ங்கிறது பிரேக்ஃபாஸ்ட் அப்படிங்கிற பேச்சே கிடையாது. நேரா 11 மணிக்கு தாத்தாக்கள்லாம் சாப்பிட்டுருவாங்க. அது சாப்பிட்றது அப்படின்னா டெய்லியே அவங்களுக்கு வந்து ரசம், சாம்பார்,
பொரியல், கூட்டுன்னு இத்தனை ஐட்டமும் அவங்களுக்கு இருந்தே ஆகணும். பாட்டி வந்து மாங்கு மாங்குன்னு எல்லாத்தையும் சமைச்சிட்டு எல்லாம் பண்ணிட்டு தாத்தா சாப்பிட்டதுக்கு அப்புறம் அதே தட்டுல இவங்களும் சாப்பிட்டு அதுக்கப்புறம் ஓஞ்சி போய் வருவாங்க. அதுக்கப்புறம் தான் பாட்டிகள் எல்லாம் விளையாட ஆரம்பிப்பாங்க. அப்ப அவங்களுக்கெல்லாம் விளையாட்டு அப்படின்னா பெரிய ஆப்ஷன்ஸ் எல்லாம் கிடையாது. அவங்க என்ன ரோட்ல போய் விளையாட முடியுமா? அவங்க இல்ல சொசைட்டி தான் அதை அலோவ் பண்ணுமா? அவங்க ரோட்லயே போயிருக்க மாட்டாங்க. ஏதாவது தாத்தா எங்கேயாவது கூட்டு போனாதான் உண்டு. அது ஏதாவது கோவிலுக்கு, மீனாட்சி கோவிலுக்கு, காமாட்சி கோவிலுக்குன்னு ஏதாவது போனாதான் உண்டு. ம். ஏதாவது கல்யாண வீட்டுக்கு போனா கூட பாட்டி வந்து முறுக்கு சுத்த விட்டுருவாங்க. அங்கேயும் போனா என்ஜாய் பண்ண முடியாது. ஸோ அவங்க வந்து சோழியை வச்சு விளையாடுவாங்க. அந்த சோழி வந்து இவங்க ஏதாவது கோவிலுக்கு போறப்ப கோவில் வாசல்ல விட்டுட்டு இருப்பான். அங்க போய் சோழியை வாங்கிட்டு வருவாங்க. எனக்கு தெரிஞ்சு ஒரு 12 சோழி வச்சு விளையாடுவாங்கன்னு நினைக்கிறேன். அந்த சோழியில வந்து டிஃப்ரெண்ட் சைஸஸ் எல்லாம் இருக்கும். ஸ்மாலு, மீடியம், லார்ஜ் அப்படின்னு. ம். அதுல வந்து இந்த மீடியம் சோழி ஒரு 12 9 வச்சிருப்பாங்க. அப்புறம் வந்து லார்ஜ் சோழி 3 மண்டை மண்டையா ஏதோ ஒரு 3 சோழி வச்சிருப்பாங்க. அதை வச்சுக்கிட்டு பாட்டிங்க ஏதோ விளையாண்டுட்டு இருப்பாங்க. ஐ திங்க் அந்த பெரிய சோழியை வந்து ஏதோ கேரம் போர்டு ஸ்ட்ரைக்கர் மாதிரி யூஸ் பண்ணுவாங்க. யூஸ் பண்ணி இந்த சின்ன சோழியை வந்து ஏதோ அடிப்பாங்க. அது ரீபவுண்ட் ஆகி வராமல் இருக்கிறதுக்காக விரல்ல வந்து ஏதோ வி ஷேப்ல வச்சுக்கிட்டு விளையாடுவாங்க. நான் பார்த்துருக்கேன். அதுக்கப்புறம் அந்த சோழியை வந்து ஏதோ தூக்கி போட்டு விளையாடுவாங்க. ஆக்சுவலா அந்த கேம் ரூல்ஸ் எல்லாம் எனக்கு தெரியாது. ஆனா வந்து ரொம்ப ஸ்கில்ஃபுல்லா விளையாடுவாங்க. தூக்கி போட்டு தூக்கி போட்டு பிடிப்பாங்க. அது வந்து நல்ல ஸ்கில் இருக்கிற பாட்டிங்க வந்து நல்லா உத்தரம் வரைக்கும் தூக்கி போட்டு பிடிப்பாங்க. அதுல இது ரெண்டு கையிலையும் மாத்தி மாத்தி போட்டு பிடிப்பாங்க. போட்டு ஏதோ அவங்க சிஸ்டம் வச்சிருந்தாங்க. அவங்களுக்கு தெரிஞ்ச இது வந்து அவ்வளவுதான், அதை வச்சு பண்ணிட்டு இருப்பாங்க. இதுல என்னன்னா சோழி விளையாட்டே வந்து ஒரு புவர் மேன்ஸ் கேம் தான். அதுல வந்து பெருசா இல்லை. அந்த சோழியே வாங்குறதுக்கே வக்கு இல்லாத சில பாட்டுகள்லாம் இருப்பாங்க பாவம். அவங்க என்ன பண்ணுவாங்க, சோலி வில் பி சப்ஸ்டியூட் வித் புளியங்கொட்டை. இந்த புளியங்கொட்டை வந்து ரொம்ப ஈஸி. இந்த ரசம் செய்யறப்ப இந்த புளி கரைக்கிறப்ப அதுல இருந்து கொஞ்சம் எடுத்து வச்சுட்டா போதும். அந்த புளியங்கொட்டையை வந்து என்ன பண்ணுவாங்க, கல்லுல போட்டு தேய் தேய்ன்னு ஒரு சைடு தேய்ப்பாங்க. ஒரு சைடு தேய்ச்சி அந்த ஒன் சைடு ஒயிட் கலரா இருக்கும். ஒன் சைடு வந்து அந்த புளியங்கொட்டை கலர் காஃபி கலர்ல இருக்கும். ஸோ வந்து அதை வந்து சோழிக்கு சப்ஸ்டியூட்டா யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதை வச்சுக்கிட்டு வந்து விளையாடுவாங்க. கொஞ்சம் பாவமாக தான் இருக்கும் அவங்கள வச்சா. ஐயோ இது கூட அவங்க இல்லாம இருக்காங்களே அப்படின்னு. நான் மட்டும் அப்போ வந்து அரசியல் இருந்திருந்தேன்னா பாட்டிகளுக்கு எல்லாம் வந்து இலவச சோழி வழங்கும் திட்டம் கொண்டு வந்திருப்பேன் நான். அதெல்லாம் நடக்க முடியாம போயிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து அவங்களுடைய மெயின் விளையாட்டே வந்து இந்த தாயக்கட்டம் தான். இன்ஃபேக்ட் வந்து இந்த தாயக்கட்டை விளையாட்டை பத்தி நான் ஃபேஸ்புக்ல ஒரு பெரிய போஸ்டே போட்டேன். ஒரு அரௌண்ட் 700 800 இருக்கிற மாதிரி போட்டேன். அது கொஞ்சம் பாப்புலரும் ஆச்சு. அதுல வந்து நான் ரொம்ப டீட்டெயிலாவே எழுதியிருப்பேன். அந்த காலத்துல வந்து தாயக்கட்டை வந்து எப்படி விளையாடுவாங்க, அது எப்படி அவங்களுக்கு ஒரு பாஸ்ட் டைமா இருந்தது அப்படின்னு. இந்த தாயக்கட்டத்துக்கு வந்து என்னன்னா, அது சாக் பீஸ் எடுத்துப்பாங்க. இல்லைன்னா வந்து மாக்கல் எடுத்துப்பாங்க. மாக்கல் எடுத்துட்டு அது கட்டம் போடணும். அது ஒரு சீலிங் ஃபேன் மாதிரி ஏதோ ஒன்று போடுவாங்க. என்னன்னா இந்த சீலிங் ஃபேன்ல 4 பிளேடடு சீலிங் ஃபேனாக இருக்கும். அது 3 பிளேடு கிடையாது, 4 பிளேடடு போட்டு கட்டம் கட்டமாக பிரித்து அதில் வந்து ஒரு சில பாயிண்ட்ல வந்து இன்டூ மார்க் போட்டுருவாங்க. இன்டூ மார்க் போட்டுருவாங்க அப்படின்னா அது வந்து சேஃப் ஜோன். அதாவது சேஃப் ஜோன்னா அது வந்து அந்த இடத்துல போய் உட்காந்தா பெயில் எடுத்த மாதிரி, ஜாமீன் ஜாமீன் எடுத்த மாதிரி யாரும் வந்து உங்களை ஒன்றும் கேட்க முடியாது, டச் பண்ண முடியாது. ஸோ அந்த மாதிரி இருக்கும்.
ஸோ இதுல வந்து 4 பேர் விளையாடலாம். 4 பேர் விளையாடுறது அப்படின்னா வந்து அங்க ஒரு பார்த்தால ஒரு 10 11 மணிக்கெல்லாம் எல்லார் வீட்ல இருந்து வந்து அசம்பிள் ஆயிடுவாங்க. ஸோ 4 பேர் விளையாடுறப்ப சம்டைம்ஸ் என்ன பண்ணுவாங்க இதுல தாயக்கட்டத்திலேயே டபுள்ஸ் எல்லாம் விளையாடுவாங்க. 8 பேர் விளையாடுவாங்க. எப்படின்னா ஒரு டீமுக்கு 2 பேர், ஒருத்தர் உருட்டுவாங்க, ஒருத்தர் காயினை வைப்பாங்க. அதுல வந்து கன்சல்டேஷன் வேற நடக்கும். எப்படி காயினை வைக்கிறது, எங்க வைக்கிறது அப்படின்னு கன்சல்டேஷன் எல்லாம் நடக்கும். ஸோ இப்படி போடுறதுல என்ன அப்படின்னா உள்ள 4 காயின் வச்சு விளையாடுவாங்க, சிலர் 6 காயின் வச்சு விளையாடுவாங்க. காயின் வந்து எதை வச்சு விளையாடுறது, அதுவே வந்து ரிசோர்ஸஸே இருக்காது அவங்களுக்கு, பாவம் பாட்டிகளுக்கு. ஒண்ணு மொச்சக்கொட்டையை வச்சு விளையாடுவாங்க, 6 மொச்சக்கொட்டை. இல்லைன்னா 6 புளியங்கொட்டை. இல்லைன்னா அந்த காலத்துல வந்து இந்த ஒத்த பைசா காயின் இருக்கும். அந்த ஒத்த பைசா காயின் வந்து பாட்டி ஏதாவது முடிச்சு வச்சிருப்பாங்க, அதை கொண்டு வந்து வச்சு விளையாடுவாங்க. இல்லைன்னா வந்து சாக் பீஸு சாக் பீஸை வந்து சின்ன சின்னதா பண்ணி அதை வச்சு விளையாடுவாங்க. இதுல தாயம் போட்டா தான் காயின் வந்து வெளியில வரும். இந்த தாயம் போடுறதுங்க வந்து ஒரு பெரிய மாயம் அது. போடுவாங்க போடுவாங்க, தாயமே விழாது. இவங்க என்ன பண்ணுவாங்க, குலதெய்வம், நம்ம வீட்டு குலதெய்வம், பக்கத்து வீட்டு குலதெய்வம், எல்லா குலதெய்வத்தையும் வேண்டிட்டு போடுவாங்க. அது தாயமே விழவே விழாது. பார்த்தா ஆப்பனண்ட்டுக்கு தாயம் விழுந்துடும். 2 தாயம், ஒரு தாயம், 2 தாயம், 3 தாயம் வாங்குவாங்க. இவங்களுக்கு வந்து ஒண்ணுமே விழாது. அதுல என்ன பண்ணுவாங்கன்னா சிலர் வந்து ரொம்ப இன்டெலிஜென்ட்டா இந்த தாயக்கட்டைய மெதுவா உருட்டுவாங்க. மெதுவா உருட்டினா தாயம் விழுந்துடும் அப்படின்னு ஒரு ஃபால்ஸ் நோஷன். அது மெதுவா உருட்டணும்னா அது 12 விழும். அந்த 12 தாயம் விழலன்னு வச்சுங்க, அந்த 12 வந்து வேல்யூவே கிடையாது. டிமானிட்டைஸ் பண்ண மாதிரி தான் அது. ஒரு வேல்யூ கிடையாது. அப்புறம் கஷ்டப்பட்டு தாயம் எல்லாம் போட்டு காயினை வெளியில கொண்டு வந்து ஒரு ரவுண்டு வெளியில வந்தா பின்னாலேயே ருக்கு பாட்டியுடைய காயின் வந்து அதை வெட்டிட்டு போயிடும். வெட்டிட்டு போயிட்டுன்னா மறுபடியும் பேக் டு. ஸோ இந்த மாதிரி விளையாடிட்டே இருக்கிறப்ப என்ன ஆகும், சம்டைம்ஸ் வந்து 5 6 அப்படின்னு எல்லாம் போடுவாங்க. அதெல்லாம் போட்டா மறு ஆட்டமா. சம்டைம்ஸ் 5 6 1, 5 6 1ன்னு சில பார்ட்டிகளுக்கு வந்து கண்டினியூஸா விழுந்துகிட்டே இருக்கும். அவங்க என்ன பண்ணுவாங்க, அது எல்லாத்தையும் அப்படியே அக்யூமுலேட் பண்ணி வச்சுப்பாங்க, பைஹார்ட்டே பண்ணி வச்சுப்பாங்க. எவ்வளவு 5 விழுந்தது, எவ்வளவு 6 விழுந்தது அப்படின்னு. ஸோ அதுக்கு வந்து காயின்ஸை மூவ் பண்ணணும். இந்த காயின்ஸ் மூவ் பண்றதுல வந்து ஒரு அன்ரிட்டன் கோடெல்லாம் அவங்களுக்கு இருந்தது. அதாவது வந்து ஒரே காயினா மூவ் பண்ணணும்னு கிடையாது, எப்படி வேணாலும் மூவ் பண்ணலாம். 5க்கு ஒரு காயினை, 6க்கு இன்னொரு காயினை, தாயத்துக்கு ஒரு காயினை அப்படின்னு மாத்தி மாத்தி மூவ் பண்ணுவாங்க. அவங்க மூவ் பண்றப்ப என்ன அப்படின்னா அவங்களுடைய மெயின் எய்ம் வந்து டிஸ்ட்ரக்ஷன். ஃபர்ஸ்ட் எவனா அடிக்கலாம், எந்த பார்ட்டியை வந்து போட்டு தள்ளலாம் அப்படின்னு தனியாக டிஸ்ட்ரக்ஷன் பண்ணுவாங்க. ஸோ வந்து இந்த மாதிரி விழுந்துருச்சு அப்படின்னா பக்கத்துல இருக்கிற பார்ட்டிக்கு பயமா இருக்கும். 5 வச்சா பக்கத்துலயே 5க்கு ஒரு பார்ட்டி இது வெயிட்டிங்ல இருக்கும். சரின்னு சம்டைம்ஸ் என்ன பண்ணுவாங்க, பரிதாபப்பட்டு அவங்கள விட்டுட்டு ஏதோ பண்ணி இது பண்ணி கடைசியில வந்து ஜெயிச்சிருவாங்க. ஃபர்ஸ்ட் ஏதோ ஒரு பார்ட்டி வந்து எல்லா பாயிண்ட்ஸையும் பழம் பண்ணிடும். அதுக்குள்ளேயே வந்து 2 மணி நேரம் ஆயிடும். 2 மணி நேரம் ஆனோம்னா அங்க ஈஸ்வர்ல படுத்துக்கிட்டு இருப்பாரு தாத்தா. தாத்தா மெதுவா வந்து ருக்கு காஃபி ரெடியா அப்படிம்பாரு. அவ்வளவுதான், கேம் ஓவர். அவர் காஃபி ரெடி ஆச்சு அப்படின்னா கேம் ஓவர்னு அர்த்தம். எல்லாரும் வீட்டுக்கு போயிடுவாங்க. அடுத்த நாளும் வருவாங்க, அடுத்த நாளும் விளையாடுவாங்க. இல்ல என்னைக்குமே ஜெயிக்காத சில பாட்டிகள் எல்லாம் இருப்பாங்க, பாவம். அவங்க நொந்துகிட்டே அப்படி போயிடுவாங்க. இதுக்கப்புறம் அவங்களுக்கு தெரிஞ்ச அனதர் கேம் வந்து இந்த பரமபதம். அதைத்தான் வந்து ஸ்னேக் அண்ட் லேடர்ஸ் அப்படின்னு வெஸ்டர்னைஸ் பண்ணி அதை வந்து லீகோ கேம்ஸ், அந்த கேம்ஸ், இந்த கேம்ஸ்னு ஷாப்பிங் மால்ல எல்லாம் வந்து 600 ருபீஸ், 700 ருபீஸ்க்கு அதை விட்டுட்டு இருப்பாங்க, கலர் கலராக போட்டு. அதை போட்டு நம்ம பசங்களுக்கு நம்ம வாங்கி கொடுத்துட்டு இருப்போம், பேர பசங்களுக்கு. அந்த காலத்துல பார்த்தா பரமபதம்னு சும்மா இந்த தினத்தந்தி பேப்பர் மாதிரி ஃபுல் ஒரு பெரிய பேப்பர் சைஸ்ல வந்து
ஏதோ பிளாக் அண்ட் ஒயிட்ல ஏதோ ஒன்று அச்சடிச்சு இருக்கும். அது வந்து எட்டா மடிச்சு வச்சிருப்பாங்க. அது எட்டா மடிச்சு வச்சு எல்லாம் கிழிஞ்சு போயிருக்கும், அப்பளம் மாதிரி கிழிஞ்சு போயிருக்கும் அது. அதை வச்சுட்டு தான் விளையாடுவாங்க. அதுக்கு வந்து தாயக்கட்டம், அதுக்கும் தாயக்கட்டம் வேணும். அந்த தாயக்கட்டை இருக்குல்ல, அந்த தாயக்கட்டை வந்து அதுலயும் டிஃபரெண்ட் கிரேடு. நல்ல பணக்கார பாட்டியா இருந்தா அவங்க வந்து நல்லா பித்தளையில வச்சிருப்பாங்க, நல்லா கனமா இருக்கும் பித்தளையில. அதை வந்து அவங்க பத்திரமா வந்து இரும்பு பெட்டிக்குள்ள எடுத்து பூட்டி வச்சிருப்பாங்க, அவ்வளவு சீக்கிரம் யாருக்கும் கொடுத்துட மாட்டாங்க. சிலர் வந்து இரும்புல வச்சிருப்பாங்க. அதுல வந்து அந்த புள்ளி எல்லாம் தெரியணும் அப்படிங்கிறதுக்காக அது மேல வந்து சுண்ணாம்பு வேற தடவி வச்சிருப்பாங்க. சுண்ணாம்பு தடவினா அந்த புள்ளி வந்து நல்லா பாயிண்ட் நல்லா தெரியும். அதை வச்சு விளையாடிட்டு இருப்பாங்க. இந்த பரமபதம் நானும் பாட்டிங்க கூட தான் விளையாடிருக்கேன். எனக்கு வந்து இந்த பாம்புல எல்லாம் இறங்குறது ரொம்ப ஜாலியா இருக்கும். அது ஒரு விளையாட்டு தானே, கருக்கு பாறை விளையாட மாதிரி நம்ம பாட்டா விளையாடி இருக்கலாம். ஆனா அவங்க எல்லாம் ரொம்ப சீரியஸ் கேஸா இருப்பாங்க. அவங்க அவங்க வந்து பாம்புல இறங்கினா அது வந்து பெரிய பாவம். ஏணில ஏறினா புண்ணியம், பாம்புல இறங்கினா பாவம் அப்படின்னு வந்து ரொம்ப பியூரிட்டனா அவங்க இருப்பாங்க. ஸோ அவங்க வந்து பாம்புல இறங்கிட்டா வந்து பாட்டிகள்லாம் ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுவாங்க. ஸோ அந்த பரமபதம் எல்லாம் விளையாடுவாங்க. அந்த பரமபதம் விளையாடுறதுல ஒரு இதெல்லாம் வச்சிருப்பாங்க, அவங்க ரூல்ஸ் எல்லாம் வச்சிருப்பாங்க. விளக்கு வச்சதுக்கு அப்புறம் பரமபதம் விளையாடக்கூடாது அப்படின்னு. அது ரெண்டே 2 நாள் தான் எக்ஸம்ஷன். அது வைகுண்ட ஏகாதசியும் சிவராத்திரி அன்னைக்கு மட்டும் விடிய விடிய விளையாடலாம். மற்ற நாள் எல்லாம் விளக்கு வச்சதுக்கு அப்புறம் விளையாடக்கூடாது, ஏன்னா பாம்பு வந்துடும் அப்படின்னு அவங்களுக்கு ஏதோ ஒரு இது. இப்படியே அந்த காலத்துல எல்லாம் வீட்டுல வந்து பாம்பு வந்து ஒவ்வொரு ரூம்லயும் 2 2 பாம்பு மேல, பறன் மேல, அங்க அட்டாளியில, அங்க இங்க, இல்லைன்னா வெந்நீர் பானைக்குள்ள எல்லாம் பாம்பு அங்கங்க வந்து அப்படி ரெடியா இருக்கும் பாம்பெல்லாம். ஸோ வந்து அது வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு பயம். அதனால வந்து அப்படி அதெல்லாம் விளையாடாம இருப்பாங்க நைட் டைம்ஸ். இந்த ஆம்பளைங்க வந்து இந்த மாதிரி வேலைக்கெல்லாம் போயிருக்க மாட்டாங்க. இதெல்லாம் அவங்களுக்கு வந்து ரொம்ப சீப் விளையாட்டு. அவங்க எல்லாம் ஸ்ட்ரெயிட்டா வந்து சீட்டாட்டம் தான், திண்ணையில உட்காந்துட்டு. அவங்களுக்கு என்னன்னா பாட்டு கொண்டு வந்து ஒரு பெரிய சொம்புல வந்து இது வச்சிடணும், தண்ணியை வச்சிடணும். ஒரு ஜமக்காலத்தை விரிச்சு சீட்டாட ஆரம்பிச்சிருவாங்க. பக்கத்துல வெத்தலை சீவல், அந்த வெத்தலை அப்பப்போ எடுத்து வேஷ்டியில துடைப்பாங்க. அதாவது அந்த வெத்தலையில இருக்கிற அழுக்கு போகணுமா. ஆனா ஆக்சுவலா என்ன ஆகும் அப்படின்னா வேஷ்டியில இருக்கிற அழுக்கு வந்து வெத்தலையில ஒட்டிக்கும். அவங்க என்ன பண்ணுவாங்க, அப்படியே அந்த சீவலை போட்டுக்கிட்டே வந்து விளையாடுவாங்க. அவங்க எல்லாம் வந்து அந்த காலத்துல எல்லாம் ஏக்கரா கணக்குல வந்து நிலம் வச்சிருப்பாங்க. ஸோ வந்து எவங்கிட்டயாவது 3 ஏக்கர் இருந்தது அப்படின்னா இவனுக்கு 3 ஏக்கரா போயிடுச்சுன்னு அர்த்தம். அவ்வளவுதான். So இப்படியே விளையாடி விளையாடியே வந்து நிலத்தெல்லாம் அழிச்ச தாத்தாக்கள்லாம் அந்த காலத்துல நிறைய இருக்காங்க. சீட்டாடியே விட்டான்டா, சீட்டாடியே தோத்துட்டான்டா அப்படின்னு. யாரை கேட்டாலும் வந்து சீட்டாடியே தோத்துட்டான்டா, சீட்டாடியே தோத்துட்டா, சொத்தெல்லாம் போயிடுச்சு. அப்ப எவன் தான் ஜெயிச்சான்னு தெரியவே இல்லை. எனக்கு தெரிஞ்சு எவனுமே ஜெயிக்காத ஒரு கேம் இருக்கு அப்படின்னா இந்த உலகத்துல சீட்டாட்டம். எவனும் ஜெயிக்க மாட்டான், எல்லாரும் அதுல சொத்தை தான் விட்டுருப்பான். சாரி. அதுக்கப்புறம் வந்து சைல்டுஹுட்ல வந்து நான் வந்து ஒரு சின்ன ஊர்ல தான் இருந்தேன். ஈவன் அது ஒரு டிஸ்ட்ரிக்ட் ஹெட் குவார்டர்ஸ் கூட கிடையாது அந்த காலத்துல வந்து. அதை வந்து ஒரு டவுன் பஞ்சாயத்து கூட சொல்ல முடியாது. அந்த மாதிரி ஒரு சின்ன ஊர்ல தான் இருந்தேன். ஸோ அப் டு 6th ஸ்டாண்டர்ட் வந்து அந்த ஊர்ல தான் நான் இருந்தேன். அங்க வந்து பூரா வில்லேஜ் பாய்ஸ் தான். அந்த வில்லேஜ் பாய்ஸ் உடைய கேம் எல்லாம் பார்த்தா வந்து எல்லாமே முரட்டுத்தனமான கேமா தான் இருக்கும். இப்போ நாங்கெல்லாம் கொஞ்சம் அம்மாஞ்சி பசங்க. ஸோ நாங்கெல்லாம் அந்த விளையாட்டுல எல்லாம் வந்து ஜஸ்ட் வந்து ஒரு ஸ்பெக்டேட்டர் மாதிரி தான் எப்பவுமே தவிர எங்களால பார்ட்டிசிபேட் பண்ண முடியாது. பார்ட்டிசிபேட் நாங்க அப்படி பண்ணோம் அப்படின்னா முட்டி பேந்துரும், இல்லைன்னா 4 பல்லு போயிடும். அந்த மாதிரி கேம்ஸ் தான் அவங்க எல்லாம் விளையாடுவாங்க.
அஹ், பாத்தீங்கன்னா என் வீட்டு பக்கத்துல வந்து ஒரு பெரிய கிணறு இருந்தது. அந்த கிணறு அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து 100 அடிக்கு 100 அடி இருக்கும். அப்புறம் அது ஆழத்துல ஒரு 30 அடி ஆழத்துல வந்து தண்ணி இருக்கும். பச்சை கலர்ல தண்ணி இருக்கும். இந்த வில்லேஜ் பசங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்க, ஓடி வந்து அதுல டைவ் அடிச்சு கீழே குதிப்பாங்க. நாங்க வந்து அதை வேடிக்கை பார்த்துப்போம். எப்படிடா இவங்க தைரியமா குதிக்கிறாங்க, குதிச்சு உள்ள போய் திரும்பி வெளியில வருவாங்க. அதுல என்ன பண்ணுவாங்கன்னா வந்து சம்டைம்ஸ் ஏதாவது ஐட்டத்தை த்ரோ பண்ணிடுவாங்க. த்ரோ பண்ணுனா பின்னாலேயே ஒருத்தன் டைவ் பண்ணி உள்ள போய் அதை எடுத்துட்டு வந்து வெளியில வந்து அதை நீட்டுவான். இந்த லிபர்ட்டி ஸ்டாச்சு வந்து தூக்கிட்டு நிற்கும் பாருங்க, ஏயா அந்த மாதிரி வெளியில வந்துட்டு எடுத்துட்டு ஏதோ காட்டுவான். நாங்கெல்லாம் ஆன்னு வாயை பொளந்து பார்த்துட்டு இருப்போம். இந்த தண்ணி பக்கத்துல கூட நாங்க போக மாட்டோம். எங்களுக்கு வந்து இந்த வரப்புல வந்து தண்ணி வரும் அந்த காலத்துல, விவசாய கிணத்துல இருந்து சொல்றது. அதுல கால வைக்கிறதுக்கே எங்களுக்கு பயம். அந்த மாதிரி நாங்கெல்லாம் வந்து ஒரு பயந்தாங்குழிகளா வளர்ந்தவங்க. அதுல இந்த சில ஸ்விம்மிங் கத்துப்பாங்க. இந்த முதுகுல வந்து இந்த சொரக்கூடுன்னு ஏதோ ஒண்ணு கட்டிப்பாங்க. இந்த சொரக்காயை எடுத்து அது உள்ள இருக்கிறதெல்லாம் வந்து காலி பண்ணி அதை வெயில்ல காய வச்சு அதை முதுகுல கட்டிக்கிட்டு, அதுதான் அவங்களுக்கு அந்த காலத்துல லைஃப் போட், லோ காஸ்ட் லைஃப் போட் அது. ஸோ அந்த லைஃப் போட்டை வச்சுக்கிட்டு அவங்க வந்து ஸ்விம்மிங் பண்ணுவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. நாங்க அப்படியே வாயை பொளந்து வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருப்போம். அதுக்கப்புறம் வந்து மரத்துல ஏறி விளையாடுவோம். மரத்துல நாங்கெல்லாம் ஏறலாம், அடேங்க அப்பா, அதெல்லாம் ஒரு பெரிய ஸ்கில் வேணும் மரத்துல ஏறுறதெல்லாம். அப்படியே ஏறினாலும் இறங்க தெரியாது. அதுக்கு வந்து ஏதாவது ஒரு எஸ்கலேட்டர் வச்சாதான் நாங்க எங்களால இறங்கி வர முடியும். எஸ்கலேட்டரோ இல்லை லிஃப்டோ வச்சு அப்பதான் இறங்கி வர முடியும். அவங்க பாட்டா சிறு 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 மரத்து மேலே ஏறுவாங்க. மரத்து மேலே ஏறி அங்க மாங்காயை பறிப்பாங்க. அப்புறம் வந்து பாதாம் கொட்டை பறிப்பாங்க. மரத்து மேலே ஏறுவாங்க. சம்டைம்ஸ் வந்து கீழே மணல் கொட்டி இருந்தா மரத்து மேல இருந்து குதிப்பாங்க. எல்லாமே வீர விளையாட்டு, இல்லைன்னா குளத்துல குதிக்கிற மாதிரி ஒரு ஈர விளையாட்டு. இந்த மாதிரி தான் பண்ணிட்டு இருப்பேன். அந்த மரத்துல வந்து பெரிய வடாம் கயிறை போட்டு கட்டி ஊஞ்சல் வேற பண்ணி விட்டு அந்த ஊஞ்சல்ல விசுக்கு விசுக்கு விசுக்குன்னு போயிட்டே இருப்பாங்க. அது எங்கேயோ போகும். அப்படியே வந்து ஆல்மோஸ்ட் தே வில் கோ டு த ஸ்கை. அந்த ஸ்விங், அந்த சிம்பிள் பெண்டுலம்னு பிசிக்ஸ்ல படிச்சிருப்போமே, அந்த மாதிரி அது வந்து எங்கேயோ போகும். போயிட்டு வருவாங்க, அது வருவாங்க, அதை அப்படியே ட்விஸ்ட் பண்ணுவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. அது விளையாட கூட எங்களுக்கு வந்து ஒரு பயம். அப்படியே விளையாடினாலும் அவங்க நின்றுகிட்டு போவாங்க, நாங்க உட்காந்துக்கிட்டு மெதுவா ஸ்லோ மோஷன்ல அப்படியே மெதுவா அப்படியே விளையாடிட்டு இருப்போம். அதிகபட்சம் அவ்வளவுதான். இந்த வில்லேஜ் லெவல்ல வந்து அந்த முரட்டாட்டம் எல்லாம் ரியலி அட்வென்ச்சரஸ் கேம். அதெல்லாம் வந்து நெஞ்சில மாஞ்சா சோறுபாங்களே, அதெல்லாம் இருந்தாதான் தில்லு, அந்த நெஞ்சில தில்லு இருக்கணும். அதெல்லாம் இருந்தாதான் விளையாடவே முடியும். அப்புறம் அவங்க வந்து இந்த டயர் ஓட்டுவாங்க. அந்த டயரு, அந்த டயர் வந்து சிலர் வந்து அதுல என்ன பண்ணுவாங்க, சாலிடா இந்த சைக்கிள் ரிம்மையே எடுத்து ஓட்டுவாங்க. அந்த அது கைடு பண்றதுக்கு ஸ்பெஷலா ஏதோ ஒரு எக்யூப்மெண்ட் ஒன்று வச்சிருப்பாங்க. அது அந்த ரிம்மு வச்சு ஓட்டும்போது கிர்ன்னு ஒரு சவுண்டு வரும். அது கேட்கவே ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கும். இப்பெல்லாம் சவுண்டே இல்லாம டெஸ்லா கார் வந்துருச்சு. அப்போ வந்து அந்த மாதிரி அது சவுண்டு வந்தாதான் அவங்களுக்கு வந்து ஒரு இதே கெத்தே. அது சவுண்டு பண்ணிட்டு அதை போட்டுட்டு அதை வந்து கரெக்டா வந்து இண்டிகேட்டர் லைட் எல்லாம் போடாம அவங்க பாட்டா ரைட்டு லெஃப்ட்னு ரோட்ல திருப்பி பிரமாதமா போயிட்டு இருப்பாங்க. அந்த ஸ்பீடு போவாங்க. நாங்க அதிகபட்சம் என்ன பண்ணுவோம்னா அவங்க பின்னாலேயே ஓடுவோம். அது ஒண்ணுதான் எங்களால செய்ய முடியும். இது கூட எங்களால செய்ய முடியாதுங்க. இந்த நொங்கு இருக்குல்ல, இந்த நொங்கு அந்த ரவுண்டா இருக்கும்ல, அதை எடுத்து அதுல ஓட்டை போட்டு அதுல ஒரு குச்சி சொருகி அப்புறம் வி ஷேப்ல அதுக்கு ஒரு டிரைவர் ஒண்ணு ஒரு குச்சியை ரெடி பண்ணி அதை ஓட்டிக்கிட்டு போவாங்க. அது செய்யக்கூட எங்களுக்கு பாத்தியதை இல்லை. பாத்தியதை இல்லை அப்படின்னா எங்களுக்கு செய்ய தெரியாது. அதுதான். யாராவது நொங்க நோண்டி கொடுத்து தோல் உரிச்சு கொடுத்தா சாப்பிடுவோம். அந்த மாதிரி தான் நாங்கெல்லாம் சொகுசா இருந்தவங்க. அந்த விளையாட்டு கூட நாங்க விளையாண்டதே கிடையாது.
ஸோ வில்லேஜ் லெவல்ல இருந்தப்ப இப்படியே போயிட்டு இருந்தது. அப்பதான் வந்து கரெக்டா நான் அங்கேருந்து சேலத்துக்கு ஷிஃப்ட் ஆகி வர்றதுக்கு ஒரு வருஷம் முன்னாலதான் வந்து அந்த ஊர்ல ஒரு தாசில்தார் பையன் இருந்தான். அவன் வந்து முதல்ல கிரிக்கெட் விளையாட ஆரம்பிச்சான். சரின்னு எங்களுக்கும் கிரிக்கெட்னா என்னவே தெரியாது. அவன் தான் வந்து ஒரு மர பேட் ஒன்று வச்சிருந்தான், பிளாட் பேட். அது அந்த பேட்டை வச்சுக்கிட்டு சரின்னு எங்களுக்கு ஏதோ அவன் கிரிக்கெட்டை கற்றுக் கொடுத்தான். ஸோ வந்து கிரிக்கெட்னா என்னன்னு அப்பதான் எங்களுக்கு தெரிஞ்சது. ஸோ கொஞ்சம் கொஞ்சம் கிரிக்கெட் எல்லாம் விளையாடணும். கிரிக்கெட் விளையாடிட்டு அதுக்கப்புறம் சேலத்துக்கு ஷிஃப்ட் ஆகி வந்தோம். சேலத்துக்கு ஷிஃப்ட் ஆகி வந்தப்ப ஐ திங்க் அது 1960. அப்ப அப்பவே சேலம் வந்து டிஸ்ட்ரிக்ட் ஹெட் குவார்ட்டர்ஸ். சொல்லப்போனா இந்தியாவிலேயே முதல்ல ஃபார்ம் ஆன டிஸ்ட்ரிக்ட் சேலம் தான் முடிப்பார். ஸோ வந்து சேலத்துக்கு அந்த மாதிரி ஒரு ரெப்புடேஷன் உண்டு. ஸோ அங்க வந்ததுக்கு அப்புறம் தான் நாங்க வந்து கொஞ்சம் அவுட்டோர் கேம்ஸ் அது இதுன்னு என்ன அப்படின்னு எங்களுக்கு ஒரு எக்ஸ்போஷர் வந்தது. கொஞ்சம் ஃபேமிலியுடைய ஸ்டேட்டஸும் கொஞ்சம் அப்போ இம்ப்ரூவ் ஆயிருந்தது. அப்போ கிரிக்கெட் பத்தி நான் வரேன், அது ஒரு செப்பரேட் டாபிக். அது ரொம்ப டீட்டெயிலாகவே பேச வேண்டியிருக்கும். ஸோ அப்போ வந்து பசங்களுக்கு விளையாட்டு அப்படின்னா மொத்தம் ஒரு 6 7 விளையாட்டு இருந்தது. கோலி, பம்பரம், ஜில்லி, குச்சி விளையாட்டு, கபடி, ஃபுட்பால், கோகோ, இந்த மாதிரி விளையாட்டு இருக்கும். இந்த விளையாட்டு என்ன அப்படின்னா வந்து எப்பவுமே இந்த விளையாட்டு வந்து தொடர்ந்து விளையாடிட்டே இருக்க மாட்டாங்க. த்ரூ த இயர் விளையாடுற ஒரே விளையாட்டு வந்து கிரிக்கெட் மட்டும். வேற இந்த கேம் எல்லாம் வந்து சீசனல் கேம்ஸ். பம்பரம் விளையாடிட்டே இருப்பாங்க. ஒரு 1.5 மாசம் 2 மாசம் பம்பரம் விளையாடி இருப்பாங்க. திடீர்னு கோலிக்கு ஷிஃப்ட் ஆயிடுவாங்க. பார்த்தா எல்லாரும் கோலி விளையாடி இருப்பாங்க. அது யாரு ஷிஃப்ட் பண்ணுவாங்க, யாரு இதை அனௌன்ஸ் பண்றாங்க, எப்படி இந்த சேஞ்ச் ஓவர் ஆகுதுன்னு யாருக்குமே தெரியாது. அதுவா சேஞ்ச் ஓவர் ஆகும். கோலி விளையாடி இருந்த பசங்கள்லாம் திடீர்னு பம்பரத்துக்கு ஷிஃப்ட் ஆவாங்க, இல்லைன்னா ஜில்லி விளையாட்டு. அந்த நம்ம அந்த சேஞ்ச் ஓவர் எல்லாத்துக்கும் நாங்க வந்து ரெடியா இருப்போம். ஏன்னா படிப்பெல்லாம் செகண்டரி தான். நான்லாம் பெருசா வந்து ஏதாவது படிச்சு அப்புறம் வந்தேன். ஆனா வந்து சைல்ட்ஹுட்ல எல்லாம் பெருசா எல்லாம் நான் படிச்சதில்லை. இன்ஃபேக்ட் ஹோம்ஒர்க்கே ஒழுங்கா பண்ண மாட்டேன். அது ஹோம்ஒர்க் பண்ணாம வாத்தியார் எப்படி ஏமாத்துறது அப்படின்னு அந்த ஸ்கில் எல்லாம் வந்து நல்லாவே டெவலப் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அந்த காலத்துலயே. அந்த இதுல வந்து அப்ப வந்து இந்த பம்பர விளையாட்டுல என்ன அப்படின்னா வந்து இதையும் நான் வந்து ஃபேஸ்புக்ல ஒரு போஸ்டாவே போட்டிருக்கேன் பம்பரம் விளையாடுறத பத்தி. ஆஹ் பம்பரம் விளையாட்டுல வந்து எங்க மாதிரி அம்மாஞ்சி பசங்க ஒரு குரூப் இருப்பாங்க. கொஞ்சம் வயலண்டான பசங்க கொஞ்சம் பேர் இருப்பாங்க. ஒரு 3 தெரு தள்ளி வருவாங்க. அவங்க எல்லாம் வந்து அஹ், அதாவது இந்த ஐபிஎல்ல வந்து ஃபாரின் பிளேயர்ஸ், லோக்கல் பிளேயர்ஸ் இருக்கிற மாதிரி நாங்களாம் லோக்கல் பிளேயர்ஸ். அப்புறம் ஃபாரின் பிளேயர்ஸ் மாதிரி அடுத்த தெருல இருந்து சில பசங்க எல்லாம் வருவாங்க. அவங்க தான் டெரர் அவங்க. அது என்ன பண்ணுவாங்க, இந்த பம்பரம் விளையாட்டுல வந்து நம்ம பம்பரம் வந்து போட்டு நம்ம அபீட் எடுக்கணும். அபீட் எடுக்கல அப்படின்னா உள்ள கட்டி வச்சுருவாங்க. கட்டி வச்சுட்டு ஃபைனலா வந்து நம்ம பம்பரம் மாட்டிடுச்சு அப்படின்னா வந்து நம்ம பம்பரத்துக்கு வந்து ஒரு பனிஷ்மெண்ட் கொடுப்பாங்க. அது என்ன பனிஷ்மெண்ட் அப்படின்னா வந்து அவங்களுடைய பம்பரம் இருக்கும். அந்த பம்பரம் முன்னால கூரா ஆணி இருக்கும். அந்த ஆணி வச்சு நம்ம பம்பரத்துல போட்டு குத்துன்னு குத்துவாங்க. நல்லா பரோட்டாவை குத்துற மாதிரி செமையா குத்துவாங்க. அது வந்து இந்த அம்மா வந்த மாதிரி இருக்கும் அந்த பம்பரம் தலையெல்லாம். நம்ம வந்து புது பம்பரம் வாங்கிட்டு போயிட்டு இருப்போம். அந்த புது பம்பரம் மேல வந்து கலர் கலரா அப்படியே ரிங் எல்லாம் இருக்கும். நம்ம தான் இன்வேரிபிளா நம்ம தான் தோப்போம். நான்லாம் வந்து தோக்கறதுக்குன்னே விளையாட போவேன். நான்லாம் நான் ஜெயிச்சுதான் சத்திரமே கிடையாது பம்பரத்துல தான். ஸோ என் பம்பரத்தை கட்டி வச்சிருவாங்க. கட்டி வச்சுட்டு இந்த 3வது வந்து சூரியன்னு ஒரு பையன் வருவான். அவன் பயங்கரமான சூரன். இந்த இதுல பம்பரத்துல அப்படி அவன் பார்த்தா ராட்சசன் தான் அவன். வருவான் பம்பரத்துல வந்து. அவன் பம்பரம் வந்து 2 பம்பரம் வச்சிருப்பான்.
விளையாடுறதுக்கு ஒரு பம்பரம், கொட்டுறதுக்கு ஒரு பம்பரம். அந்த கொட்டுற பம்பரம் வந்து ஆல்மோஸ்ட் வந்து பரசுராமருடைய அறிவாள் இது என்ன ஒரு ஆயுதம் சொல்லுவாங்க, சாரி மறந்து போச்சு. இந்த பரசுராமருடைய ஆயுதம் மாதிரி இருக்கும். அதை வச்சுட்டு அடிப்பான். மூணாவது அடியில என் பம்பரெல்லாம் ரெண்டா பொழந்துரும் அவன். ரெண்டா பொழந்துருச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் நம்ம சேர்த்தி வச்ச பணத்தை வச்சு மறுபடியும் வந்து அடுத்த நாள் வந்து திருப்பி இன்னொரு பம்பரம் ஆகும். ஸோ அதுவும் பொழந்துரும். ஆக மொத்தம் பம்பரம் வந்து இந்த ஜராசன் தொடைய பொழப்பாங்கல்ல, அது வேற டெய்லி பம்பரம் பொழவு பட்டையை தான் வந்துகிட்டே தான் இருக்கும். இந்த கோலி விளையாடினா என்ன ஆகும் அப்படின்னா, அந்த கோலி வந்து எங்கேயோ போயிடும். அப்புறம் வந்து அந்த ஹோம் வரைக்கும் அதை தள்ளிட்டு வரும். தள்ளிட்டு வர்றது நம்ம அந்த கையை வச்சு தள்ளிட்டு வரணும். கையை வச்சு தள்ளிட்டு வர்றப்ப கரடு முரடான ஒரு ரோட்ல வர்றப்ப நம்ம ஃபிங்கர்ஸ் எல்லாம் அப்படியே வந்து புண்ணாயிடும். அது ஒரு பெரிய ஹியூமிலியேஷன். அந்த ஒரு ஹியூமிலியேஷன்ல இன்னொரு பெரிய ஹியூமிலியேஷன் என்னன்னா, நம்ம தள்ளிட்டு வர்றப்ப கூட வந்து 7 8 பசங்க இருப்பாங்கல்ல, அவங்க வந்து தோத்தாங்குழி தோத்தாங்குழின்னு ஏதோ நம்மளை பத்தி போற்றி பாராடி பண்ணுங்கிற மாதிரி ஏதோ பாடிக்கிட்டே வருவாங்க. இதெல்லாம் வந்து தாண்டிக்கிட்டு தான் வருவோம். ஏன்னா வந்து எங்களுக்கு தெரியும், விளையாட போறப்பவே வந்து தோத்து போயிடுவோம் அப்படின்னு தான் தெரியும். இப்போ வந்து நேபாள் டீம் வந்து இதுக்கு வர்றது இல்லையா, இந்த T20 தோத்து போயிடுவோம்னு தெரிஞ்சே தான் வருவாங்க. இருந்தாலும் விளையாடணும் இல்ல. அதே மாதிரிதான் விளையாடணும், அவ்வளவுதான். அடி வாங்குவோம்னு தெரியும், இருந்தாலும் ஏதோ பொழுது போகணும் இல்ல, அந்த மாதிரி போயிட்டே இருப்போம். இந்த குச்சி விளையாட்டுன்னு ஒரு விளையாட்டு விளையாடுவாங்க. இப்பெல்லாம் அதை பத்தி யாருக்குமே தெரியாது. பெரிய பெரிய குச்சி வச்சிருப்போம், அதை ஒருத்தன் வந்து தட்டி விடுவான். சரின்னு அந்த குச்சி எங்கேயோ போய் விழும். விழுந்த உடனே மற்றவங்க எல்லாம் சேர்ந்து அந்த குச்சியே தள்ளி 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 இந்த தெருவுல இருந்து அந்த தெருக்கு, கோடம்பாக்கத்துல இருந்து நுங்கம்பாக்கம் வரைக்கும் தள்ளி போயிட்டே இருப்பாங்க அந்த குச்சியை. கடைசியில அங்கேருந்து இங்க நம்ம திருப்பி ஓடி வரணும். அதுல என்ன அப்படின்னா, அந்த தள்ளி விடுறப்போ நம்ம போய் அவனை தொட்டுட்டா அவன் அவுட். அவன் குச்சியை வச்சு தள்ளி போயிடுவாங்க. நம்ம தொட போறப்ப அவன் குச்சியை ஏதாவது ஒரு கல்லு மேல வச்சுட்டான் அப்படின்னா அவன் சேஃப் ஜோனுக்கு போயிட்டான்னு அர்த்தம். அவனை ஒன்றும் பண்ண முடியாது. அதனால வந்து கல் இருக்கிற பக்கமாவே சுத்திக்கிட்டு இருப்போம் நாங்கெல்லாம். கரெக்டா அந்த கல்லு மேல அதை வச்சிடணும். கல்லு மேல குச்சியை வச்சுட்டா நம்ம தப்பிச்சிருவோம். இது மாதிரி குச்சி விளையாட்டு விளையாடுவோம். இந்த கபடி விளையாட்டுல என்ன அப்படின்னா, உலகத்திலே எந்த விதமான எக்யூப்மெண்ட்ஸுமே தேவையில்லாம விளையாடுற ஒரே ஒரு விளையாட்டு அப்படின்னா கபடிதான். வேற எந்த விளையாட்டா இருந்தாலும் அட்லீஸ்ட் ஒரு பாலாவது வேணும், ஒரு பேட் வேணும், ஒரு குச்சி வேணும். கபடி விளையாடுறதுக்கு எதுவுமே தேவையில்லை. ஆண்டவன் கொடுத்த ஒரே ஒரு பூமி, கீழே போட்டுக்கிறதுக்கு ஒரு அரை டிராயர், இது இருந்தா போதும். இதனால்தான் வந்து வில்லேஜ்ல வந்து கபடி வந்து அவ்வளவு பாப்புலர் ஆச்சு. நானும் விளையாடி இருக்கேன், கபடி எல்லாம் விளையாடி இருக்கேன். வந்து என்னை வந்து எதிர் டீம் வந்து உதைச்சி எனக்கு பல்லு உடைஞ்சி அதெல்லாம் ஆயிருக்குது. உம் கபடி ஓரளவுக்கு சுமாரா விளையாடிட்டு இருக்கேன் நாங்க. பட் அதுக்கும் வந்து நல்ல ஸ்டெமினா வேணும். இப்ப நான் அவனா வர்றான், நான் அவனை பிடிச்சேன் அப்படின்னா அவன் என்ன பண்ணுவான், அப்படி அலாக்கா என்ன தூக்கிட்டு போயிடுவான். ஸோ அந்த காலத்துல நான் ரொம்ப ஒல்லியா சின்ன பையனா இருந்தேன். ஸோ இதெல்லாம் விளையாடிட்டு வந்தா இந்த ஸ்கூல்ல என்ன ஆகும் அப்படின்னா, இந்த ஸ்போர்ட்ஸுக்கு வந்து ஹவுஸ் பிரிப்பாங்க. எல்லோ ரெட்டு கிரீனு ப்ளூ அந்த மாதிரிலாம் ஹவுஸ் பிரிப்பாங்க. அதுல ஸ்கூல்ல வந்து செலக்டடா சில பசங்க வந்து ஒவ்வொரு கேம்ல வந்து எக்ஸ்பர்ட்ஸா இருப்பாங்க. ஒருத்தர் ரன்னிங்ல எக்ஸ்பர்ட்டா இருப்பான், ஒருத்தர் ஜாவலின் த்ரோ நல்லா போடுவான். ஸோ அது தெரியும் அவங்க ஸ்கூல்ல வந்து யார் யார் என்னென்ன பண்ணுவாங்க அப்படின்னு. தனபால் ஃபுட்பால் நல்லா விழுவான், ராம்சாமி வந்து ஹை ஜம்ப் நல்லா பண்ணுவான் அப்படின்னு தெரியும். ஸோ இந்த ஹவுஸ் பிரிக்கிறப்ப என்ன பண்ணுவாங்க, ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி நல்ல பிளேயர்ஸை 4 ஹவுஸ்க்கு கேப்டனா போட்டுருவாங்க. அவங்க வந்து 9th 10th படிச்சுட்டு இருப்பாங்க. கேப்டனா போட்டோம்னா அவன் என்ன பண்ணுவான் வந்து, இந்த மாதிரி நல்ல நல்ல பிளேயர்ஸ் வந்து சூஸ் பண்ணுவாங்க, ஐபிஎல் ஆக்ஷன் மாதிரி சூஸ் பண்ணி ஹவுஸ் எல்லாம் பிரிச்சிருவாங்க. கடைசியில எங்க மாதிரி பசங்க மிஞ்சுவாங்க. எங்க மாதிரி பசங்க வந்து ஒரு 300 400 பேர் மிஞ்சுவாங்க.
இந்த 300 400 பேர் எல்லாம் வந்து நாங்கெல்லாம் சும்மா ஒப்புக்கு சாப்பாடு தான். அதனால வந்து 1 2 3 நம்பர் சொல்ல சொல்லுவாங்க. ஒன்னு எல்லாம் எல்லோக்கு போவோம், டூ எல்லாம் ரெட்டுக்கு போவோம். அந்த மாதிரி நாங்க வந்து இந்த சினிமால இந்த மற்றும் பலர் அப்படின்னு போடுவாங்கல்ல, அந்த மற்றும் பலர், அந்த மற்றும் பலர்ல கூட நாங்க வந்து லாஸ்ட் ரோ. இந்த ஸ்போர்ட்ஸ் டே எல்லாம் நடக்கும். ஸ்போர்ட்ஸ் டே நடந்தோம்னா வந்து எங்க கான்ட்ரிபியூஷன் ஒண்ணுமே இருக்காது. ஆனா எங்களுடைய ஹவுஸ் வந்து சாம்பியன்ஷிப் வாங்கிடுச்சு, அந்த வருஷம் கப்பு வாங்கிடுச்சு அப்படின்னா அதை வந்து பெருமையா நினைச்சு வீட்டுல போய் அம்மா கிட்ட போய் சொல்லுவோம். ஒரு நாள் கூட அம்மா வந்து நீ என்னடா பண்ணன்னு எனக்கு கேட்டதே கிடையாது. ஏன்னா என்னை பத்தி உனக்கு தெரியும், இவன் கப்பு எல்லாம் வாங்குறதுக்கு லாயக்கு இல்ல, கப்புல வந்து பப்பு மாமா கொடுத்தா சாப்பிடுவோம் அப்படின்னு. அதுக்கப்புறம் வந்து இந்த இன்டர் ஸ்கூல் மேட்சஸ் எல்லாம் நடக்கும். ஆஹ் என் வீடு, என் ஸ்கூல்ல இருந்து 4 கிலோமீட்டர் தள்ளி ஒரு ஸ்கூல்ல வந்து ஃபுட்பால் மேட்ச் நடக்கும். என் ஸ்கூலுக்கும் அந்த ஸ்கூலுக்கும். அப்ப 3 o'clock பர்மிஷன் கொடுத்துருவாங்க. நாங்கெல்லாம் அந்த 3 கிலோமீட்டர்ஸ் நடந்து போவோம். நடந்து போய் எங்க ஸ்கூல் வந்து ஜெயிக்கிறத பார்த்துட்டு வருவோம். அதுல என்ன அப்படின்னா, சம்டைம்ஸ் வந்து இந்த டிஸ்ட்ரிக்ட் லெவல்ல வந்து ஸ்போர்ட்ஸ் எல்லாம் விளையாடி பாயிண்ட்ஸ் எல்லாம் போடுவாங்க. பாயிண்ட்ஸ் எல்லாம் போட்டா வந்து இன்வேரியபிளி வந்து நான் படிச்ச ஸ்கூல் வந்து ஸ்போர்ட்ஸ்ல வந்து நல்ல ஸ்கூல். அதனால வந்து எவ்ரி இயர் வந்து சாம்பியன்ஷிப் வந்து எங்க ஸ்கூலுக்கு தான் வரும். அந்த சாம்பியன்ஷிப் வந்தா எங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஏன்னா ஹெட் மாஸ்டர் வந்து இந்த மாதிரி இன்டர் டிஸ்ட்ரிக்ட்ல வந்து இன்டர் ஸ்கூல் இதுல வந்து இந்த வருஷம் வந்து நம்ம தான் சாம்பியன்ஷிப் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னோம்னா நாங்கெல்லாம் கை தட்டுவோம். கை தட்டிட்டு அடுத்த வேர்டுக்காக காத்துக்கிட்டே இருப்போம். அடுத்தது ஹெட் மாஸ்டர் சொல்லுவாரு, இதனால நாளைக்கு ஸ்கூல் லீவு அப்படிம்பாரு. உடனே அதை விட இன்னும் பெருசா கை தட்டுவோம். அதுக்காகவே நாங்க காத்துக்கிட்டு இருப்போம். இன்னும் வந்து இது ஸ்கூல் இதுல வந்து பிரைஸ் வாங்கணும் அப்படின்னு. இதுல சம்டைம்ஸ் என்ன பண்ணுவாங்க, ஸ்கூல்ல விளையாடிட்டு இருக்கிறப்ப வந்து ஈவினிங் டைம்ல வந்து வாலிபால், பேஸ்கெட் பால் இதெல்லாம் விளையாடுவோம். சில வாத்தியார்களும் கூட வந்து ஜாயின் பண்ணிப்பாங்க. இந்த வாலிபால்ல வந்து ஜாயின் பண்ணிப்பாங்க. ஸோ எங்களுக்கு ஆச்சரியமா இருக்கும். ஏன்னா இந்த வாத்தியாரை வந்து விஷ்ணு சஹஸ்ரநாமம் சொல்லி தான் பார்த்துருப்போம். வாலிபால்லாம் விளையாடுறாரு, விஷ்ணு சஹஸ்ரநாமம் சொல்றவங்களால வாலிபால் விளையாட முடியுமா அப்படின்னு ஒரு சந்தேகமெல்லாம் எங்களுக்கு வரும். ஆனா வந்து அந்த வாத்தியார் வந்து நல்லாவே ஆடுவார் வாலிபால். ஃபுட்பாலுக்கெல்லாம் மட்டும் வர மாட்டாங்க. இந்த இந்த விஷ்ணு சஹஸ்ரநாமம் கந்த சஷ்டி கவசம் படிக்கிற வாத்தியாருங்க ஃபுட்பால் பக்கமெல்லாம் வர மாட்டாங்க. அதுக்கு வந்து குப்பமூப்பன்னு ஒரு வாத்தியார் ஒருத்தர் இருந்தாரு. அவர் தான் ஃபுட்பால் பக்கம்லாம் வருவாரு. அவர்லாம் இந்த இதை வந்து குலதெய்வ சுவாமி எல்லாம் கும்பிடுறவர் அவரு. அவர் விஷ்ணு சஹஸ்ரநாமம் சொல்ல மாட்டாரு, அவருக்கு இதெல்லாம் தெரியாது. அவர் வந்து ஐயனாரு அது இது அந்த மாதிரி சாமி கும்பிடுறவர். அவங்களுக்கு இந்த உடம்புல வந்து நல்ல வலு இருக்கும். ஸோ வந்து இப்ப அப்படி இல்லை. இந்த காலத்துல வந்து எல்லாரும் எல்லா கேமும் விளையாடுறாங்க. இவங்க தான் இது விளையாடணும் அப்படிங்கிற மாதிரிலாம் இல்லை. பர்டிகுலர்லி டிவி ரிலே எல்லாம் வந்ததுக்கப்புறம் எல்லாரும் எல்லா கேமும் விளையாடுறாங்க. லேடிஸ் விளையாடுறாங்க. இன்ஃபேக்ட் விமன் கிரிக்கெட் வந்து மென் கிரிக்கெட்டோட இன்னும் நல்லாவே எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் அந்த காலத்துல இன்னொரு பெரிய பாஸ்ட் டைம் அப்படின்னா இந்த டிராமா போடுறது. டிராமா போடுறது அப்படின்னா வந்து செலக்டடா சில பசங்க வச்சிருப்பாங்க, அவங்களுக்கு தான் ரோல் கொடுப்பாங்க. எனக்கும் ரோல் கொடுப்பாங்க. ஏன்னா அந்த காலத்துல டிராமா போட்டா வந்து சாமி டிராமா தான் போடுவாங்க. அப்பர், சுந்தரர், திருநாவுக்கரசர், அப்புறம் ஆண்டாள் இப்படிதான் போடுவாங்க. வந்து லுங்கி கட்டிக்கிட்டு அந்த மாதிரி டிராமாவோ போட முடியும். ஓகே, அது அந்த காலத்துல அதிலெல்லாம் நான் ஆக்ட் பண்ணியிருக்கேன். ஓகே, நவ் கமிங் டு கிரிக்கெட். கிரிக்கெட் வந்து நாங்க வந்து தெருவில் விளையாட ஆரம்பிச்சோம். தெருவில் விளையாட ஆரம்பிச்சு அப்பதான் சின்ன ஊர்ல இருந்து சேலத்துக்கு ஷிஃப்ட் ஆகி வந்திருந்தோம். பெருசா எங்க எல்லாம் எங்களுக்கு விளையாட வராது. நானு பிரதர்ஸ் கூட பசங்க எல்லாம் சேர்ந்து ஏதோ சும்மா விளையாட ஆரம்பிச்சோம். விளையாட ஆரம்பிச்சோம்னா கொஞ்சம் திமிரு. திமிரு வந்து என்ன பண்ணணும், பக்கத்து காலனியில இன்னொரு டீம் ஒன்று இருந்தது. அந்த டீமை வா மேட்சுக்கு வா அப்படின்னு கூப்பிட்டோம். கூப்பிட்டா அவங்கள வந்து சீசன் பிளேயர். சரின்னு நாங்க ஃபர்ஸ்ட் பேட்டிங்.
நாங்க எல்லாரும் சேர்ந்து 4 ரன் தான் அடிச்சோம். 4 ஆல் அவுட். அவங்க வந்து 110 ஃபார் நோ லாஸ். 110 ஃபார் நோ லாஸ். ஆன உடனே அவங்க என்ன பண்ணாங்க, எங்களை ஹியூமிலியேட் பண்ற மாதிரி, இந்த வின்னர் படத்துல வடிவேலு பார்த்து சொல்ற மாதிரி, நீ ரொம்ப வீக்கா இருக்கேன்னு சொல்ற மாதிரி, அவங்க டீம்ல இருந்து 2 பிளேயர்ஸ் எங்களுக்கு கொடுத்தாங்க. கொடுத்து செகண்ட் இன்னிங்ஸ் இவங்களே வச்சு நீங்க விளையாடுங்க அப்படிப்பாங்க. அப்புறம் செகண்ட் இன்னிங்ஸ் நாங்க 25 ரன் அடிச்சோம். 25 ரன் அடிச்சோம்னா இதுல ஒரு பெரிய ட்விஸ்ட் என்ன அப்படின்னா, அந்த 2 பிளேயர்ஸ் எங்களுக்கு அடிச்சாங்கல்ல, அந்த 2 பிளேயர்ஸுக்கு கோபம் வந்துருக்கு. அது எப்படி அந்த டீம்ல இருந்து இந்த டீமுக்கு எங்களை நீங்க அனுப்பலாம், எங்களை நீங்க அவமானப்படுத்திட்டீங்கன்னு சொல்லிட்டு அந்த 2 பிளேயர்ஸ் எங்க டீம்ல வந்து பர்மனண்டா ஜாயின் பண்ணோம். பர்மனண்டா ஜாயின் பண்ணுங்க, அவங்க ஸ்கில்ல வச்சுக்கிட்டு நாங்க கொஞ்சம் கொஞ்சமா டெவலப் ஆகி, யூ ஓன்ட் பிலீவ், நெக்ஸ்ட் இயர் இன்னும் கொஞ்சம் பசங்களை எல்லாம் நாங்க சேர்த்துட்டு அதே கால்நெட் டீமை நாங்க மேட்ச்க்கு கூப்பிட்டு வி கேவ் தம் இன்னிங்ஸ் டிஃபீட் ஆச்சு. அப்படித்தான் வந்து கொஞ்சம் கொஞ்சமா நாங்க வந்து இம்ப்ரூவ் ஆகி, நான் கொஞ்சம் போலிங் கொஞ்சம் நல்லா போட ஆரம்பிச்சு, ஆஹ் கொஞ்சம் நல்லாவே போட ஆரம்பிச்சேன். கொஞ்சம் ஸ்பீடெல்லாம் போட ஆரம்பிச்சேன். ஸோ தென் ஐ பிகேம் த ஓப்பனிங் bowler. ஆனா சொல்றேன் ஓப்பனிங் bowler தானே தவிர ஃபாஸ்ட் bowlerலாம் கிடையாது, ஓப்பனிங் bowler. அப்புறம் அந்த ஓப்பனிங் பவுலர்கிறதையே அப்படி காலேஜ் டேஸ் வரைக்கும் நான் ஓட்டிக்கிட்டேன். ஈவன் நான் என் ஆஃபீஸில் வந்து அங்கே ஒரு கிளப்ல ஒரு கிரிக்கெட் ஃபார்ம் பண்ணப்போ கூட நான் வந்து ஓப்பனிங் பவுலர் அப்படின்னு அதை அப்படி மெயின்டைன் பண்ணிட்டு போயிட்டே இருந்தேன். ரன்னு மட்டும் சத்தியமா நான் அடிச்சதே இல்லை. நான் 6 பால் விளையாடினாலே அது ஒரு பெரிய விஷயம்தான். விபி சந்திரசேகர் அந்த காலத்துல வந்து ஆஹ், அடிச்ச ரன்னை விட எடுத்த விக்கெட் அதிகமாங்க. நான் பேட்டிங்ல எல்லாம் அந்த மாதிரிதான். ஸோ அந்த மாதிரி போயிட்டு ஓரளவுக்கு நான் கேம்ல பண்ணேன் அப்படின்னா, கொஞ்சம் கிரிக்கெட் விளையாடினேன், டேபிள் டென்னிஸ் கொஞ்சம் சுமாரா ஆடுவேன், இண்டோர் கேம்ஸ்ல செஸ் கொஞ்சம் ஆடி இருக்கேன், ஆடி அதில் கொஞ்சம் ப்ரைஸஸ் எல்லாம் வாங்கியிருக்கேன். ஸோ விளையாட்டு செய்திகள் அப்படின்னா இவ்வளவுதான். இன்னும் இன்ஃபேக்ட் நிறைய இருக்குது, நிறைய பேசிக்கிட்டே போகலாம். ஆனா இது என்ன அப்படின்னா, இன்னொரு முக்கியமான விளையாட்டு இந்தியா வெஸ்ட் இண்டீஸ் விளையாடிட்டு இருக்கு. அது முக்கியமான விளையாட்டு அது. இன்ஃபேக்ட் நம்ம ரெசிஸ் கொஷின் இந்தியாவுக்கு, ஸோ அது வேற போயிட்டு இருக்கு இப்போ. அதனால நான் இதோட ஃபைண்ட் பண்ணிக்கிறேன். எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்த புவிகம்க்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி. அஹ், மிக்க நன்றி நந்து சுந்து சார். தேங்க்யூ. ஒரு அதாவது புராண காலத்துல இருந்து ஆரம்பிச்சு விளையாட்டு யாரெல்லாம் என்ன மாதிரி விளையாட்டுன்னு வந்து அப்படியே நம்ம ரோட்ல விளையாடுற கோலி பம்பரம் அதெல்லாம் பத்தி சொல்லி, அப்புறம் உங்களுடைய பள்ளிக்கூட அனுபவங்கள்லாம் சொல்லிட்டு, அது ரொம்ப ரொம்ப காமன். ஸ்கூலுக்கு ஒரு ஸ்கூல் போட்டிக்கு போயிட்டு அதுக்கு மறுநாள் லீவு விட்டா அந்த ஜெயிச்சதோட மறுநாள் லீவு தான் ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அஹ் அது ரொம்ப அழகா சொன்னீங்க. அதே போல இந்த இந்த ரிங்கு ஓட்டுறது இருக்கு பாருங்க, நுங்கு வச்சு ஓட்டுறதோட வெறும் ரிங், அதுல இந்த பழைய சைக்கிள் டயர் இருக்கும், அதை வச்சுட்டு அப்படி தட்டி 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 ஓட்டிட்டே போறது. அப்புறம் ரிங்கு வச்சுட்டு ஒரு ஒரு வளையம் மாதிரி வச்சு தள்ளிட்டு போறது ரோட்ல. ஸோ அதெல்லாம் அந்த சல்லடையில இருக்கிற அந்த ரிங்கை கூட விட மாட்டோம், அதுல கூட ஓட்டிட்டு போயிருக்கோம். ஸோ அதெல்லாம் சின்ன சின்ன வயசுல விளையாடின விளையாட்டுகளை பத்தி ரொம்ப அழகா சொன்னீங்க. அப்படியே டிரான்ஸ்ஃபார்ம் ஆயிட்ட மாதிரி புராணத்துல இருந்து சின்ன வயசு அந்த காலத்து கிராமத்து விளையாட்டுகள்ல இருந்து கிரிக்கெட்ல வந்து நல்லா முடிச்சீங்க. கிரிக்கெட்ல இன்னைக்கு கூட பக்கத்து தெருக்கும் பக்கத்து தெரு அந்த குரூப்புக்குள்ள இருக்கிற போட்டி, அதெல்லாம் உண்மையாவே ரசிக்க வேண்டிய விஷயங்கள் தான். அது ரொம்ப உங்களுடைய அனுபவ பார்வை எவ்வளவு தூரம் நீங்க அப்சர்வ் பண்ணியிருக்கீங்கிறத மிக அழகாக சொன்னீர்கள். உங்களுடைய நேரத்திற்கும் இவ்வளவு தெளிவா ஒரு விளையாட்டுகள் பற்றி பேசினதுக்கும், ஒரு லூசிட் டாக் அப்படிம்பாங்க, ரொம்ப அப்படியே இலக்கியத்துவமா தத்துவார்த்தமா எல்லாம் பேசாம அப்படியே நேரா உட்காந்து டேபிள்ல பேசிய ஃப்ரெண்ட்ஸ் பேசிக்கிற மாதிரி உங்களுடைய உரை இருந்தது. மிக்க நன்றி. எங்க குரூப்ல கோயகத்துல எல்லாருமே அதை ரசிச்சிருப்பாங்க அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். இதுக்கு யூஸ்வலா நாங்க வந்து ஒருத்தர் ரெண்டு சார் டைம் இருக்கா சார்? ஒரு 2 பேர் 3 பேர். சதுர்புஜன் ஒருத்தரோட நிறுத்திக்கலாம் சார். சரி. ஆனா சதுர்புஜன் அவர்களை வந்து இந்த இந்திய நிகழ்ச்சியை பத்தி சொல்லும்படி கேட்டுக்கிறேன். முதல்ல
எங்களோட அழைப்பை ஏற்று நீங்க வந்து பேசுனதுக்கு நான் நன்றி சொல்லணும். சுந்தரராஜன் சாரும் கிருபானந்தன் சாரும் உங்களை என்னை காண்டாக்ட் பண்ண சொன்னாங்க. அது சொன்னதுலேருந்து நீங்க உடனே சரின்னு சொல்லி எப்போ எப்படி அப்படின்லாம் கேட்டு இதுல வந்து சேர்ந்தது ரொம்ப ரொம்ப எங்களுக்கெல்லாம் சந்தோஷம். அண்ட் இந்த மாதிரி ஒரு சப்ஜெக்டை எடுத்து இவ்வளவு நேரம் பேசுறது யோசிச்சு பார்க்குறேன். இது மாதிரி பேச முடியுமா? அப்படியே ஒரு லீஷர்லி டாக்கு அப்படியே பேசுகிறோம். அது கூடயே நம்மளையும் கூட்டிட்டு போகிறது. பேசலாம். இப்போ நான் பேசிட்டு இருந்தா நடுவில் கரண்ட் எல்லாரும் போயிடுவோம். அது மாதிரி இல்லாமல் ஸ்லோவாக பேசி சாஃப்டாக பேசி அதே நேரத்தில் கூட எங்களையும் இழுத்துன்னு போகிற பேச்சு இருக்கே ரொம்ப அமக்களமாக இருந்ததுன்னு தான் சொல்லணும். இதெல்லாம் நம்ம கேள்விப்பட்டிருக்கு. இதெல்லாம் நம்ம ஏதோ ஒரு விதத்தில் நம்ம எல்லாருமே இந்த வாழ்க்கையை வாழ்ந்தவங்க தான். அதில் வந்து இந்த நுணுக்கங்கள்லாம் கொஞ்சம் மறந்து போயிருக்கோம். பட் எல்லாருமே இந்த விளையாட்டெல்லாம் விளையாடிருப்போம். இதே மாதிரி தான் நம்ம எல்லாருமே வளர்ந்துருப்போம். ஆனால் அதை இவ்வளவு சுவையாக இவ்வளவு நுணுக்கமாக சொல்லி இந்த மாலை பொழுதை இனிமையாக்கினதுக்கு மிக்க நன்றி. நன்றி நன்றி சார், நன்றி டாக்டர், நன்றி சதுபுஜன். அண்ட் தேங்க்ஸ் டு நம்ம நந்தகுமார் சுந்தரேசன் அவர்களுக்கு, நந்து சுந்து அவர்களுக்கு. நல்லா கேஷுவலா நம்ம இவர் சொன்ன மாதிரி சதுபுஜன் சொன்ன போல கேஷுவலா அப்படியே எடுத்துட்டு போனாரு. அந்த காலத்துல நம்ம எல்லாரும் இதெல்லாம் கிராமத்திலே அல்லது சின்ன டவுன்ல இருந்தவங்க அத்தனை பேர் இந்த விளையாட்டுகள் தான் விளையாடிருப்போம். ஆனா இது அப்படியே அழகா எடுத்துட்டு போய் இந்த குண்டு ஆடுறது, அந்த கோலி ஆடுறது, அந்த கிணத்துல மகாபாரதத்திலேருந்து ஆரம்பிச்சாரு. அதுதான் ரொம்ப நல்லா இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது. அர்ஜுன் வந்து இது பந்த கிணத்துக்குள்ள போட்டு அதை எடுத்ததுலேருந்து தான் ஃபர்ஸ்ட் இன்ட்ரோடக்ஷன் டு குரு துரோணர் அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சாரு. எனக்கு தோணுச்சு இந்த ராமாயணத்துல கூட ராமர் உண்டிவில் அடிச்சு மந்திர மேல பட்டதுனால தான் கோச்சிட்டு கதையே ராமாயண கதையே வில்லியா மாறினாங்கிற மாதிரி ஒரு கதையெல்லாம் இருக்கு. அது மாதிரி இதெல்லாம் இன்ட்ரெஸ்டிங் நிறைய ஸ்டோரிஸ். இந்த மாதிரி குவியத்திலோட ஒரு நாளத்துக்கு முன்னாடி ஒரு ஆர்டிகல் எழுதியிருந்தோம். அதாவது பாரம்பரியமான விளையாட்டுகள் அல்லது நம்ம தொலைத்த விளையாட்டுகள் நிறைய இப்போ வாட்ஸ்அப்ல நிறைய வரும். திடீர்னு போட்டு ஒரு 10 விளையாட்டுகளை பத்தி இதெல்லாம் நம்ம மறந்துட்டோம் அப்படின்னு திருப்பி அதெல்லாம் ரிவைவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நம்ம மயிலாப்பூர் அந்த ஃபங்க்ஷன்ஸ் அந்த மாதிரி இருக்கும்போதெல்லாம் 63 உற்சவம் அந்த மாதிரி இடத்துல எல்லாம் கூட இந்த மாதிரி பழைய விளையாட்டுகளை பத்தி எல்லாம் திருப்பி கொண்டு வருவாங்க. எங்க இதுல அசோசியேஷன்லாம் நடக்குவாங்க. அந்த மீட்டிங்ல எல்லாம் கூட ஆனுவல் டேல வந்து நம்ம பம்பரம், கிளித்தட்டு, இந்த மாதிரி பல்லாங்குழி, சோழி, தாயம் இதுல இந்த கேம் எல்லாம் இன்ட்ரோடியூஸ் பண்ணலாம். செஸ் எல்லாம் விட்டுறலாம் அப்படின்னு சொல்லி ஒரு வருஷம் அந்த மாதிரியே பண்ணாங்க எல்லாரும். பல்லாங்குழி எல்லாம் அது என்ன கேம் ரூல்ஸ் நிறைய பேருக்கு மறந்து போச்சு. அங்க நீங்க சொன்னபடி ஒரு பாட்டி வந்து என்ன ரூல்ஸ் சொல்றாங்களோ அதுதான் ரூல்ஸா இருந்தது. ஸோ அந்த மாதிரி ஒரு பழைய விளையாட்டுகளை பத்தி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. நிச்சயமா ஒரு நல்ல டாபிக் அது. இட்ஸ் நீங்க சொன்னபடி இதை வச்சு ஒரு ரிசர்ச் பண்ணியே ஒரு பிஹெச்டியே வாங்கிடலாம் தான் தோணுது. அந்த மாதிரி இருக்கு. நன்றி சார், ரொம்ப நன்றி உங்களுக்கு இந்த டைம் ஸ்பேர் பண்ணி எங்களோட வந்ததுக்கு. நீங்க நிறைய குவியத்தில் எழுதிட்டு வர்றீங்க. நீங்க இந்த தொடர் இது குறுநாவல் எழுதி அனுப்பிச்சிருக்கீங்க. இந்த மாதிரி இன்னும் குவிகம் மேகசினுக்கும் நீங்க உங்களுடைய நகைச்சுவை கதைகள் எல்லாம் அனுப்பிச்சீங்கன்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கும். இந்த சமயத்துல நான் சொல்லிக்க விரும்புறேன். இந்த நிகழ்ச்சியை இப்ப நான் இதோட அடுத்த வாரம் என்ன நிகழ்ச்சின்னு கேட்பீங்க. அடுத்த வாரம் உங்க எல்லாருக்குமே தெரியும். மார்ச் 8. மார்ச் 8னா என்ன? உலக மகளிர் தினம். உலக மகளிர் தினத்துக்கு நம்ம குவியத்துல யாரை கூட அழைச்சிட்டு வரலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தோம். அப்படி இருக்கும்போது த ஃபிட்டஸ்ட் பர்சன் கிடைச்சு தோணுது வந்து மகாகவி பாரதியாருடைய கொள்ளு பேத்தி உமா பாரதி அவர்கள் வர்றாங்க. அவங்க வந்து நம்ம இதுல பெண்ணியத்தை பத்தியோ அல்லது அவங்களுடைய கருத்துக்களை பற்றியோ சொல்வதற்காக காத்து கொண்டிருக்கிறார்கள். ஸோ அடுத்த வாரம் ஒரு நல்ல ஸ்பீக்கர் அவங்க கூட நிறைய மேடைகள்ல ப்ரெசைட் பண்ணியிருக்காங்க, நிறைய பேசியிருக்காங்க அவங்க. ஸோ அடுத்த வாரம் குவியத்துக்காக அவங்க பேசுவதற்காக வருகிறார்கள். இந்த கரெக்ட். நிகழ்ச்சியை தொடர்ந்து நிறைவு செய்கிறோம். நன்றி, வணக்கம்.